हे गोपालक हे कृपाजलनिधे हे सिन्धुकन्यापते हे कंसान्तक हे गजेन्द्रकरुणापारीण हे माधवा हे रामानुज हे जगत्त्रयगुरो हे पुण्डरीकाक्षमां ये गोपीजननाथ पालय परं जानामि न त्वां विना அஞ்சு உடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மையளாய் யாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி श्रीरंगराज हरिचंदन योग दृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलां निवान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये आண்டாள் திருவடிகளே शरणं சுடி கொடுத்த சுடர்கொடியான ஆண்டாளுடைய திருப்பாவையினுடைய அர்த்தத்தை அனுபவித்து வருகிறோம். இதுகாரம் திருப்பாவைக்கு அவதாரிகை, அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தனியன்கள், அந்த மார்கழி திங்கள்னு தொடங்கக்கூடிய முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். மேலே நேற்றைய தினம் இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரத்தினுடைய அவதாரிகை அந்த இடத்துல பார்த்தோம். இன்னைக்கு வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இருக்கக்கூடிய அவகாசத்துல எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை பார்ப்போம். மார்கழி திங்கள்ன்ற பாசுரத்திலே ஆண்டாள் நீராடம் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் அப்படின்னு ஆசையுடையவர்கள் எல்லாரும் வாருங்கோள், இந்த பகவத் சம்சேஷத்தை எம்பெருமானுடைய சேரக்கூடிய இந்த விஷயத்துல உங்களுக்கு எல்லாம் அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆசை இருக்க வேண்டும். அந்த இச்சையே அதிகாரம், அது இருந்தால் போதும் யார் வேணுமானும் எங்கள் கோஷ்டியிலே வந்து சேரலாம்னு ஆண்டாள் ஒரு அனுமதியை பிரதானம் பண்ணால் அந்த இடத்துல. ஆனால் இரண்டாவது பாசுரத்திலே அழைக்கக்கூடிய காலத்திலே வையத்து வாழ்வீர்கள்னு அழைத்தார். முதல் பாசுரத்தில் அழைத்தது ரொம்ப சின்ன இடம், சீர்மல்கம் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள்னு திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வாருங்கோள்னு அழைத்தவள். அடுத்த பாசுரத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில என்ன கேட்டோம்னா வையத்து வாழ்வீர்கள் இந்த பூமண்டலத்துல இருக்கிறவர்கள் எல்லாரையும் அழைக்கிறான்னு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலத்திலே நமக்கு என்ன தோற்றுகிறது அப்படின்னா, ஆண்டாள் முன்னால அழைத்தது ஒருத்தரை, பின்னால அழைத்தது அதுக்கு மேற்பட்டவர்களையோ அப்படின்னு நமக்கு தோற்றலாம். ஆனால் உள்ளுரை பொருளாலே பார்க்கக்கூடிய காலத்திலே ரெண்டுமே ஒண்ணுதான் தோற்றுகிறது. திருவாய்ப்பாடி அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அது பசுக்கள் எல்லாம் வர்த்திக்கக்கூடிய இடம், வாழக்கூடிய இடம், அதுக்கு திருவாய்ப்பாடின்னு பேர். கோவர்தனம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த ஊருடைய பேரை பார்த்தோமே ஆனால் என்ன தெரிவிக்கிறதுனா, கோன்னு சொல்லக்கூடியது பசுக்கள், கோன்னு சொல்லக்கூடிய பசுக்கள் எல்லாம் வளரக்கூடிய இடம், அபிவிருத்தி அடையக்கூடிய, வர்தனம்னா அபிவிருத்தி அடையணும். அப்படி வச்சுட்டோம்னால் நிறைய கோக்களை உடைத்ததா இருக்கக்கூடியது அந்த ஊர்னு சொல்லலாம். இல்ல கோ வர்த்தனம் அப்படின்னு சொன்னால் கோக்கள் எல்லாம் பசுக்கள் எல்லாம் வாசஸ்தலமா, பசுக்களுக்கு வாசஸ்தலமா இருக்கக்கூடிய பிரதேசம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்ப பார்க்கக்கூடிய காலத்துல இது என்ன முக்கியமா எதை கொண்டு இந்த ஆய்ப்பாடின்னு நிர்வாணம் பண்ணிருக்கிறது, இந்த பேரை வந்து உத்தேசம் பண்ணிருக்கார்கள்னா, அவ்விடத்துல இருக்கக்கூடிய அந்த கோ செல்வங்களை, அந்த பசு செல்வங்களை கொண்டே அந்த பேர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அறிந்து கொள்ளலாம்.
சாஸ்திரம் ஒரு வார்த்தை தெரிவிக்கிறது, ஞானேன ஹீனகா பசுபிகி சமானகான்னு சொல்றது. ஞானத்திலே குறைந்தவனாய் இருக்கக்கூடியவன் யாருக்கு சமானமானவன்னா பசுக்களுக்கு சமானமானவன். பசுக்கள்னா இந்த பசுக்கள்னு இல்லை, எந்த 4 கால் பாணிய பிராணிகளையும் பசுக்கள்னு தான் சொல்றது வேதமானது. சதுர்பாத பசுவகா, 4 கால் பிராணி எது இருந்தாலும் அதுக்கு பசுன்னு தான் பேரு. ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, யானையா இருந்தாலும் சரி, குதிரையா இருந்தாலும் சரி, அதுக்கு பசுன்னு தான் பேரு தெரிவிக்கிறார். அப்போ இந்த பசுக்கள் எல்லாம் வர்த்திக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு இடம், ஒரு விளக்கம் கிடைக்கிறது. அதே போல ஞானத்தின் குறைந்தவர்கள் அவர்களும் பசுக்களுக்கு சமானமானவர்கள். அப்ப ஞானத்துல குறைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா அஸ்மதாதிகள், அஜானத்தாலே சிறந்தவர்கள். அஸ்மதா நம்ம போல இருக்கவர்கள்லாம் சாம்சாரிக மண்டலத்தை உடலை கொண்டிருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படின்னா இந்த இருள் தருமா ஞானத்துல இருக்கிறதுனால நமக்கு அவித்யை அஜானம் என்று சொல்லக்கூடியது பீடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பூமண்டலம் மொத்தம் எப்படி சொல்லலாம், ஒரே வார்த்தையாலே நீங்கள் சொல்லுங்கோள் அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு பேர் வைக்க வேண்டியதில்லை, ஆய்ப்பாடின்னு பேர் சொல்லலாம். அப்போ அதனால ஆண்டாள் சொன்னதுல ஏதாவது வித்தியாசம் உண்டா, சீர்மல்கம் ஆய்ப்பாடி செல்வ சிறுநீர்கள்னு திருவாய்ப்பாடியில இருக்கவர்களை அழைத்தேன், இல்ல வையத்து வாழ்வீர்கள்னு பூமண்டலத்துல இருக்கவர்களை அழைத்தோம் அப்படின்னு சொன்னவே. ஆனால் ரெண்டுத்துக்கு பரஸ்பரம் எந்த பொருள்ல எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. பேர் தான் ஒன்று இடத்துல ஆய்ப்பாடின்னு இருக்கு, மற்றொன்று வையத்து வாழ்வீர்கள் இருக்கே தவிர பரஸ்பரமா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டான வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதான் இருக்கு. அப்போ ஆண்டாளுடைய கருத்திலே எந்த விதமான வித்தியாசங்களும் காணப்படவில்லை என்று காட்டக்கூடியதா இருக்கு. ரொம்ப அழகான விஷயத்தை காட்டுகிறார்கள். வையத்து வாழ்வீர்கள்னு பாசுரத்திலே காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே வரியில சொல்லணும்னா கிருத்தியா கிருத்திய விவேகம் தெரிவிக்கிறார். கிருத்தியா கிருத்திய விவேகம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் நாம் பல காரியங்களை செய்கிறோம். ஒரு நாளைக்கு கார்த்தால எழுந்தா ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில என்ன ஆகுது, சில காரியங்கள் செய்ய தகுந்தவையாக இருக்கிறது, செய்ய காரியங்கள் விடத்தகுந்தவையாக இருக்கிறது. எல்லாத்தையும் தான் பண்றோம், நல்லதையும் பண்றோம், தீயதையும் பண்ணக்கூடியதாக இருக்கிறோம் நம்ம. அதே போல இந்த பாசுரங்கள்ல தெரிவிக்கக்கூடியது அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த காரியத்தை இந்த நோன்பு நோக்கிறதுன்னு ஆண்டாள் இழிந்து விட்டார், என்ன காரியத்தை செய்ய வேணும், என்ன காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணுகிறார்கள். சங்கல்பம் எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஒரு காரியத்திலே இழிந்தோமே ஆனால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நோன்பு நோக்கிறோம், ஒரு யாகம் பண்ணுகிறோம் அப்படின்னா அதுக்கு சில நியதிகள்லாம் உண்டு. அந்த நியதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் இந்த இடத்துல வர வேணும்னு தெரிவிக்கிறார் ஆண்டாள். இப்போ தெரிவிக்க போறார், பார்க்கடல் பையத்து இன்ன பரமனடி பாடி நாட்காலே நீராடி இப்படிலாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியும். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம்னு இந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சில காரியங்கள் எல்லாம் விலக்குகிறார்கள். அப்போ இந்த ஆயிரமங்கைகள்லாம் இந்த நோன்புக்கு அனுகுணமாய் இந்த நீதிகள், இந்த விதிகள்லாம் இருக்கு. இந்த விதிகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் யாரும் அவர்கள் எல்லாம் பாருங்கோன்னு அழைக்கும். உங்களுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் இந்த விதிகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் இதிலே வாருங்கோல் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடல் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்னோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்து. ஆண்டாள் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே வையத்து வாழ்வீர்கள் ஆரம்பிக்கிறார். வையத்திலே வாழ்ச்சியை உடையவர்களே அர்த்தம். இந்த பூலோகத்துல நீங்க பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு புண்ணியமானது, நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் இதை காட்டிலும் வேறு ஏதாவது உண்டா, பெரிய புண்ணியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டாளுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த இடத்துல பாருங்க, நம்ம எல்லாம் இதை ஒத்துப்போமா இந்த கருத்தை அப்படின்னு கேட்டால் சில பேர் ஒத்துப்பா, சில பேர் ஒத்துக்க மாட்டோம். பரஸ்பரம் ஒரு முரண்பாடு இருக்கும். ஆழ்வார்களே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், இருள் தருமாயாலத்துள் இனி பிறவி யான் வேண்டேன்.
இந்த பூமியை சொல்லக்கூடிய காலத்துல இருள் தருமா ஞாலம்னு தெரிவிக்கிறார். இருள் தருமா ஞாலம் அப்படின்னா நமக்கு மேலும் மேலும் நம்முடைய என்ன சொல்றது ஞானத்தை மந்திக்கக்கூடியதாய் குறைக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியது இந்த பூமி. அப்படிப்பட்ட இந்த பூமண்டலத்துல எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தன்னுடைய முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம்னு சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தம், அந்த திவ்ய பிரபந்தத்துல அவர் சொல்லக்கூடிய முதல் பாசுரத்திலே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறது, எனக்கு இதுவே வேண்டாம், இந்த பிறவியே வேண்டாம், என்னை ஏன் இங்க வைக்கிறேன் என்று காட்டக்கூடியதா இருக்கு. என் நின்ன யோனியுமாய் பிறந்தாய் மயோர் தலைவா மே நின்று கேட்டருளாய் அடியே செய்யும் விண்ணப்பமே பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியா முறாமை என்னை இந்த பூமியோடத்தை வைக்காதே, இனிமேல் என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது, என்னை வைக்காதே வைக்காதேன்னு முதல் திவ்ய பிரபந்தத்திலே முதல் பாசுரத்திலே தெரிவிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன இதுல இருந்து அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கையானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் ரொம்ப துக்கத்தை தரக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு எல்லாருமே தெரிவிக்கிறார்கள். ரொம்ப இந்த பஞ்சேந்திரியங்கள் இந்திரியங்கள்னு சொல்லக்கூடியது எல்லாரையும் ரொம்ப பாடா படுத்துறது. எதை பார்க்கணுமோ எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க வைக்கிறது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய வைக்கிறது. அப்போ இந்திரிய பயாக்ரோஷத்தினால என்ன பண்ணுறாள், இந்த உலகத்துல எனக்கு பிறவியே வேண்டாம், கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ, என்ன சீக்கிரமா உன் திருவடிகளை சேர்த்துக்க மாட்டியான்னு கேட்கக்கூடியதா இருக்கிறது ஆழ்வாருடைய வார்த்தைகள். இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ஆண்டாளுடைய கருத்து என்னன்னா, வாழ்ச்சிக்கு நிலமல்லாத இந்த ஊர் இருள் தருமா ஞானம்னு சொன்னாலும் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வாழ்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கூட சொல்ல முடியுமான்னா, இந்த இருள் தருமா ஞானத்திலே வாழ்ச்சின்னு சொன்னால் அது இந்தளத்திலே தாமரை பூத்ததை போலே, ஒரு குமுட்டி அடுப்புல கனல் இருக்கு தணல் இருக்குமே தவிர தாமரை இருக்குமான்னு, அது போல தாமரை இருக்குமோ அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அது எப்படி அசம்பாவிதமோ அதே போல இந்த இருள் தருமா ஞானத்திலே நல்ல வாழ்ச்சின்னு சொல்லக்கூடியது அசம்பாவிதம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார்கள். ஆனா அது தெரிகிற பயத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் சொல்றது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் எபெருமானுடைய எல்லா குணங்களும் பரத்துவம்னு சொல்லக்கூடிய மேன்மை, சௌலபியம் சௌசீல்யம்னு சொல்லக்கூடிய எளிமை, கலந்து புறையற கலக்கும் தன்மை, இதெல்லாம் எந்த இடத்திலே வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்டால் இருட்டறையில் விளக்கு போலே பிரகாசிக்கக்கூடிய இடம் எந்த இடம்னா ஆயர்பாடி, கண்ணன பெருமா அவதரிக்கக்கூடிய ஆயர்பாடி தான். அப்போ அதுக்கு காட்ட அது சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அண்ணன் பிறந்த ஊர்லயே நாம் எல்லாம் பிறந்திருக்கோம்னா இந்த வையத்தில் வாழ்ச்சி தானே. அவனும் கண்ணன் பிறந்த சமயத்துல நம்ம பிறந்திருக்கோன்றது ஒண்ணு. ஆனால் அந்த கோபிகைகள்லாம் எப்படி இருக்கா, அவர்கள் முரட்டு ஆண்களாக பிறக்கவில்லை, பருவம் கழிந்த பெண்களாக பிறக்கவில்லை, கண்ணனுக்கு ஏத்தவர்களா இந்த கோபிகைகள்லாம் இருக்க. நம்ம வையத்து வாழ்வீர்கள், உங்களுக்கு வாழ்ச்சி, உங்களுக்கு தவிர வாழ்ச்சி வேற யாருக்காவது உண்டா அப்படின்னு கேட்கக்கூடியதா இருந்திருக்கு. ஆழ்வார்களே சில பேர் என்ன சொல்றா, இந்த பூமண்டலத்தினுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறந்த வாழ்க்கைன்னு தெரிவிக்கிறார். திருமாலைன்ற பாசுரத்திலே பாடுறார் ஆழ்வார், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே. திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த அரங்கநாதனை ரொம்ப புகழார். பச்சைமா மலை போல் மேனி அவனுடைய திருமணியை நன்னா புகழறார். அச்சுதான அடியவர்களை கைவிடாதவனேன்னு தெரிவிக்கிறார். அமரரேனா அவன் மேன்மை பொருந்தும்படியாக பொலியும்படியாக இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கெல்லாம் நாதனா இருக்கக்கூடியவனே எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார், இந்த இப்படிப்பட்ட இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய எனக்கு வாழ்க்கை இருக்கிறதே, இச்சுவை தவிர யான் போய் இந்த அர்ச்சாவதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அனுபவம், இந்த சுவையானது இதை விட்டுட்டு எனக்கு இந்திரலோகம் கிடைச்சாலும் சரி பரமபதம் கிடைச்சாலும் சரி, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான கருளானே. பகவான் விஷ்ணு ராமனாக திருவதாரம் பண்ணான். 11,000 ஆண்டுகள் இந்த நிலவலகத்தில் எழுந்தருளி இருந்தான்.
கடைசியில தன்னடி சோதின்னு சொல்லக்கூடிய அந்த பரவதற்கு திரும்பி போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே சொல்றான், யார் யார் என் கூட வரத்துக்கு ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் கூட வாங்க, உங்களை எல்லாம் என்னுடைய சாயுதத்துக்கு எனக்கு சமமான பிரதேசத்துக்கு உங்களை அழைத்து செல்கிறேன், அந்த வைகுண்டத்துக்கு அழைத்து செல்கிறேன்னு ராமன் தெரிவிக்கிறான். எல்லாரையும் அழைத்து சென்றான்னு சொல்லுகிறார். பொற்பாக முதலா புல் எறும்பாதி ஒன்னியே நற்பால் அயோத்தியில் வாழும். இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூடிய புல் முதலாக எறும்பு முதலாக எல்லாவற்றையும் அந்த பரமபதத்துக்கு அழைத்து சென்றான் ராமன் சொல்லக்கூடியதாக. ராமனுடைய அத்தியந்த பக்தன் அப்படின்னா ஹனுமான் தான். ஹனுமான் சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு போறான். முதல்ல போகக்கூடிய காலத்திலே அசோகவனத்துல போய் பார்க்கிறான். ராவண பவனத்துல பார்க்கக்கூடிய காலத்துல நீ யாருன்னு கேட்கிறான். தூதோகம் கோசலேந்திரஸ்ய, அவன் சொல்றான் தூதோகம் கோசலேந்திரஸ்யான்னு தெரிவிக்கிறான். நான் ராமனுடைய தூதன் நான். பிராட்டியிட எல்லாம் பேசி கீசிலாம் முடிச்சுட்டான். எல்லாம் பிராட்டியினுடைய கட்டாட்சம் அவனுக்கு ஏற்பட்டுருது. ஹனுமானுக்கு அவனுக்கு அனுபவிச்சேன். கடைசியில கிளம்புற சமயத்தை சொல்றான், அவன் சொல்லக்கூடிய தாசோகம் கோசலேந்திரஸ்ய, ராமதாசன் நான், ராமனுக்கு அடிமை நான் தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட அத்தியந்தமான ஒரு பிரியதமமா இருக்கக்கூடியவன் ராமன் திறத்திலே அவனை ஹனுமான கேட்கிறார், நீ என்னோட வந்துடுறேன் பரமபதத்துக்கு. ஹனுமான் சொல்றாரு, இல்ல சுவாமி, பரமபதத்துல நீர் எப்படி சேவை சாதிப்பீர்? ராமனை போலவே இருப்பீரா? சீதாராமனா எனக்கு சேவை சாதிப்பீரான்னு கேட்கிறேன். உடனே ராமன் சொன்னா, அது எப்படி சேவை சாதிக்க முடியும்? இது நான் அவதாரம், இது மேற்கொண்டது நான் அவதாரம். இந்த அவதாரம் முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு உண்டான சுவாபாவிகமான இது என்னமோ அப்படித்தான் நான் இருப்பேன். நான் பரமபதநாதனா இருப்பேன். எனக்கு 3 தேவிகள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவிகள் இருப்பார்கள். என்னை மறுங்களும் சுத்தி கொண்டே நித்தியாத்மா, நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள் எல்லாரும் என்னை சுத்தின்னு இருப்பான், சாமகானம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல ஹனுமான் சொன்னானா, சுவாமி எனக்கு வரத்துக்கு இஷ்டமே இல்லை சுவாமி. ஸ்நேகோ மே பரமே ராஜன் த்வயி நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ச நியதா வீர பவோ நான்யத்ர கச்சதி. ராமன் தரத்திலே எப்படி ஆனா அவனுக்கு ஒரு ஸ்நேகமும் இருந்து, பக்தியும் இருந்தது, எல்லாம் இருந்தது ராமன் தரத்திலே. ஆனால் ராமன் கூப்பிட்ட அழைத்த காலத்திலே அவனுக்கு போறியான்னு கேட்டா என்ன சொன்னான்? நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். பவோ நான் அந்யத்ர கச்சதி, அந்த ஊர் பேரை கூட சொல்லுவார்கள், வியாக்கியானம் எழுதுகிறார்கள். பாவோ நான் அந்நியத்திர கட்சதி, வேற அந்த இன்னொரு இடம் தவிர்த்து இன்னொரு இடம், அந்நியத்திரன்னா வேற இடம்னு இருக்கும். அந்த இன்னொரு இடம் நீர் சொல்ற அந்த இடத்துக்கு நான் வர விருப்பம் என்று. ஏன் அந்த வைகுண்டம்னு சொல்லக்கூடிய அதை சொல்றதுக்கு கூட அனுமாருக்கு விருப்பம் இல்லை. ராமனை பிரிந்து அந்த ஊருக்கு அதை பத்தி நான் நினைக்கிறதையே நான் சிதுவா இல்லை சுவாமி. பாவோ நான் அந்நியத்திர கச்சதி. அப்ப என்ன நினைத்தார் அவருக்கு? வையத்து வாழ்வீர்கள், இந்த வையத்திற்கு தான் வாழ்ச்சின்னு நினைத்தார்ன்றது நன்றாகவே தெரிகிறது. சரி, நீர் என்னதான் பண்ண போற இந்த உலகத்துல இழுந்து கேட்கிறேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ராமாயணம் சொல்றார். ராமாயணம் சொல்லக்கூடிய வால்மீகி பகவான் சொல்ற, இந்த ராமாயணம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்னா, இந்த பார் உள்ள வரைக்கும், இந்த கார் உள்ள வரைக்கும், இந்த கடல் உள்ள வரைக்கும், இந்த நீர் உள்ள வரைக்கும், இந்த சூரிய சந்திரங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ராமாயணம் இன்னைக்கும் இருக்கும்னா, அப்போ உலகம் இருக்கிற வரைக்கும் ராமாயணம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலத்துல ராமாயணம் எவ்வளவு காலம் வர்த்தனம் செய்கிறதோ, மாசம் செய்கிறதோ அவ்வளவு காலம் நான் இருப்பேன். எந்தெந்த இடத்துல ராமாயண கதை படிக்கப்படுகிறதோ, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், ராமனுடைய காதை படிக்கப்படுகிறோ அந்த இடத்துலாம் நான் என் கண்ணீரை சொல்லிட்டு பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம், என் கண்ணீர் மாலையை அப்படியே செலுத்தி கொண்டு உன்னை நினைத்து கொண்டே என் காலத்தை கழிப்பேன்னு தெரிவித்தான். அப்போ காட்ட வந்த விஷயம் இந்த இடத்துல என்ன? வையத்து வாழ்வீர்கள். தொண்டருடைய ஆழ்வார் இச்சுவை தவிர யான் போய் இந்திரல் ஆகணும். அனுமான் என்ன சொல்லிட்டார்? பகவோ நான்யத்திர கச்சத்தின்னு சொல்லிட்டார். அடுத்ததாக பராசர பட்டரும் ஒரு ஆச்சாரியர் வர்றார், கூரத்தாழ்வானுடைய குமாரன். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்துல அவர் திருமேனியில நோவு சாத்தின்றார். அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாத போட்டு பெரியவர்களை சொல்லக்கூடிய காலத்துல அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. நோவு சாத்தின் இருந்தா சொல்றோம். ராஜரணம்னு ஒரு நோவு ஏற்படும். ராஜரணம் ரொம்ப கொஞ்சம், அதாவது நிறைய வலியை கொடுக்கக்கூடிய, நோவை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு வியாதி. ராஜரணம் என்ன புறப்படுத்துனா அது ரொம்ப பரவக்கூடிய வியாதியா இருக்கக்கூடியனால
அந்த வைத்தியர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பராசர பட்டர்கிட்ட நீர் எங்கேயும் போகக்கூடாது, அதனால கிரகத்திலேயே திருமாளிகளே எழுந்தருளி இருக்க வேணும்னு பராசர பட்டர் எடுத்து சொன்னாங்க. பராசர பட்டர் என்ன சொன்னாங்க, சரி அப்படின்னு கேட்டு ஒரு 4-5 நாள் பெருமாளுடைய சேவையை இழந்து இருந்தார். அப்புறம் என்ன பண்றா, பெருமாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஆத்தங்கரைக்கு ஏழ்றார். நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் காவேரி ஆத்தங்கரைக்கு ஏழ்றார். அப்படி எழுந்தருளக்கூடிய காலத்திலே பெருமாள் பட்டர் என்ன பண்றார், அங்க போய் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போறார். உடனே பெருமாள் கேட்கிறார் பட்டர் இடத்துல, பட்டரே என்னாச்சு, திருமேனி பாம்பில்தான்னு சொன்னாடு, என்னாச்சு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஏதோ வியாதிகள், என் கர்மத்துக்கு அனுபவமாக சில வியாதிகள் எல்லாம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அதனால்தான் உங்களுடைய சேவையை எழுந்து இங்கே கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி எழுந்துட்டு 2 வாரத்தை ஏதாவது உபன்யாசம் சொல்லுமே. அந்த ஸ்ரீரங்கநாதனும் அந்த ஸ்ரீரங்க நாச்சியாரும் பட்டர் இடத்திலே உபன்யாசம் கேட்கிறது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை வேறு யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு பட்டர் இடத்திலே ஒரு பிரீத்தி. பட்டரை ஏதாவது 2 வார்த்தை நீ சாதியுமே. உடனே பட்டர் சொன்னான், சொல்லாகை திருமார்பாகா உனக்காகி தொண்டுபட்ட நல்லேனை விடைகள் நலியாமை நம்பு நம்பி மல்லா குடமாடி மதுசூதா உலகில் செல்லா நல்லிசையாய் திருவிண் நகரானே. இந்த பாசுரத்தை எடுத்து வியாக்கியானம் பண்ற உபன்யாசம் தெரிவிக்கிறார். சொல்லாகை திருமார்பா உனக்காக கைங்கரியம் பண்ண, உனக்காகி தொண்டுபட்ட நல்லேன், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நாங்கள் எல்லாம் ஆசையோட இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கெல்லாம் வினைகள் நலியாமை, இப்படிப்பட்ட ஒரு வினையினுடைய பயன்தானே இப்படிப்பட்ட ஒரு வியாதிகள் எல்லாம் நம்ம படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதனால இந்த வினைகள் நலியாமை இருந்தால்தான் எங்களால கைங்கரியம் பண்ண முடியும். அதனால அந்த வினைகள் நலியாமை இருக்கும்படி நமக்கு அருள் புரிய வேணும்னு பெருமாள்கிட்ட கேட்டார். கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல நமக்கு என்ன தோணும், ஐயோ பட்டர் கூட ரொம்ப உடம்புல தேகத்துல இருக்கக்கூடிய தேக ஆரோக்கியத்தை பேணக்கூடியவரா அப்படின்னு ஒரு இது தோணலாம். அப்ப உடனே பெருமாள் கேட்கிறாரு, பட்டரே ஓர நுந்தீரோ, ரொம்ப நொந்து போயிட்டாரா இந்த வியாதியினால அப்படின்னு கேட்டாராம். உடனே பட்டர் சொன்னாராம், பெருமானே எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது, யாருக்காவது ஒருத்தருக்கு பரமபதம் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டானே, ஆனால் நான் ஒரு சீட்டு கொடுத்தேனே, ஆனால் அவனுக்கு நீர் பரமபதம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த ஊர்ல கௌரவம் இருக்கு, இந்த காட்டுல எனக்கு என்ன வேணும், இந்த தேகம் அழிஞ்சு போறதேன்னு நான் கவலைப்படவில்லை, ஆனால் இந்த சேவை உன்னை விட்டு போனால் என்ன ஆகும், இந்த சேவையை நான் இழந்து விடுவேனேன்றதுக்காக தான் பண்றேன். இப்ப சொல்றாராம், நீ அவருக்கு நீ வைகுந்தம் என்ன அருளும் வான்னு சொல்லும்படியா நீ என்ன வைக்க போறது இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல என்ன வைகுந்தத்துக்கு அழைச்சும் தான் போக போறேன், ஆனால் அந்த வைகுந்தத்திலே போய் நான் பார்ப்பேன், நீ நம்பெருமானாக சேவை சாதித்தால் அந்த இடத்துல இருப்பேனே தவிர, நீ வைகுண்டநாதனாக சேவை சாதித்தே ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நச்சபுனராவர்த்ததே என்று சொல்லக்கூடிய முறியை கிழித்து கொண்டு கீழே குதிக்கே. நச்சபுனராவர்த்ததேன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் சீபாஷத்துல எம்பெருமானார் எழுது. மோட்சத்துக்கு போகக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கள் ஆனவர் திரும்பி இந்த உலகத்துக்கு வருவதில்லைன்னு சொல்லக்கூடிய அதை சொல்றார். பட்டன் சொல்றார், அது எந்த முறியில அந்த ஓலைச்சூடை எழுதிருக்கு, அந்த ஓலைச்சூடையை கிழித்து போட்டு இது இனிமேல்ட்டு செல்லாது, நான் திரும்பி கீழே குதிச்சுருவேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அங்க போயிருந்தா பட்டர் என்ன பண்ணிருப்பாரு, கீழே தான் வந்திருக்காரு. நீ பட்டர் இங்கதான் எங்கேயோ இருக்காரு, பட்டரா பராசர பட்டரா இல்ல வேற ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பக்த சிக்காமணியா இருக்கலாம், ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படித்தான் இந்த அர்ச்சையினுடைய அனுபவம் அப்படித்தான் இருக்குன்னு திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்துல ரொம்ப ஈடுபட்டார். எவ்வளவு விதேசங்களை மங்களாசனம் பண்ணிருக்காரு. அவர் எழுதுறார், சிறிய திருமணம்ல ஒரு மடல் எடுக்கிறார், எம்பெருமான் தரத்திலே மடல் எடுக்கிறார். மடல் எடுக்கிறது அப்படின்னா, ஒரு தலைவன் பேர்ல தலைவன் தன்னை வஞ்சித்து விட்டானே, ஆனால் தலைவனோட அவளுக்கு அந்த தலைவிக்கு ஒரு இது கிடைக்கல, சேர்த்தி கிடைக்கல, அவளை விட்டுட்டு போயிட்டானே, ஆனால் என்ன பண்ணுவானா, அவனை ஒரு படமாக வரைந்து அந்த ஊரெல்லாம் எடுத்து போவாங்க, இந்த பாவிதான் என்னை வஞ்சித்து விட்டான், இவன் தான் நம்ம ஏமாத்தி விட்டான்னு ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய காலத்துல ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ பண்றது தப்புப்பா, அந்த பொண்ணை சேர்த்துக்கோன்னு மத்தியஸ்தம் பண்ணி அவளை சேர்த்து வைக்கலாம். இல்ல அந்த புருஷனே என்ன பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி நமக்கு லோகத்துல இந்த ஊரெல்லாம் நம்ம பேரெல்லாம் ரிப்பேர் ஆகி போடுது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா, அந்த லோகத்தினுடைய அபவாதத்துக்காக பயந்து என்ன பண்ணா அவளை சேர்த்து கொள்ளலாம். அப்படி அந்த மணல் எடுக்கிற அந்த மணல்ல சொல்லக்கூடியது என்ன சொல்றாருன்னா, மோட்சமே இல்லைன்ற
அம்மூன்னும் ஆராயில் தானே அறம் பொருள் இன்பமென்னு ஆரா அவத்தின் இடையதனை எய்துவார் சீரார் இருதலையும் எய்துவார் சொல்றார். மூன்று உண்டுன்றார். என்னது மூணுன்னா என்னது மூணு? தர்மம், அர்த்தம், காமம். மோட்சம் உண்டாங்கிடார். மோட்சமே கிடையாது. தேரார் நிறைகதிரோன் மண்டலத்தை கீண்ட பொக்கு ஆரா அமுதமங்கேதி அதில் நின்னும் பராதுழிவதும் உண்டே அது நிற்க எறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. இந்த ஆத்மாவானது, இந்த தேகமானது மரணம் சம்பவிக்கிறது. ஒரு மனிதன் மரணம் சம்பவித்தது என்ன ஆகுது? இந்த தேகத்தை விட்டு அந்த ஆத்மா புறப்பட்டு போறது, மோட்சத்துக்கு போற ஆத்மா புறப்பட்டு போறது, பிரயாணப்படுறது. அது போகக்கூடிய வழிக்கு பேர் என்ன? அர்ச்சிராதி கதின்னு பேர். அந்த அர்ச்சிராதி கதியில போகக்கூடிய அந்த வழியில என்ன ஆகும்னா பல பிரதேசங்களை கடந்து போகணும். அப்படி போகக்கூடிய காலத்திலே சூரிய மண்டலத்தை தாண்டி போகணும். தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு போக்கு. இந்த சூரிய மண்டலத்தை அப்படியே பேதித்து கிழித்து கொண்டு மேல போகணும். மண்டலத்தை கீண்டு போக்கு ஆரா அமுதம் அங்கே. அங்கேருந்து பரம அந்த வைகுண்டத்தை போய் அடைந்து என்ன பண்றான்? ஆரா அமுதம் அங்கே அதில் நின்னும் வாரா தொழிவதுண்டே. யாரா சொன்னான்? அங்க போனவன்லாம் வரலன்னு யார் சொன்னா? போன எவனாவது வந்து நான் இங்க வந்ததே இல்லைன்னு சொன்னானா? கேட்கிற. அது நிற்க எறார் முயல் விட்ட காக்கை பின் போவதே. அற்புதமான அர்ச்சாவதாரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய காலத்துல என்னமோ போய் அந்த இடத்துல போய் வந்து பராமரம் ஒண்ணு இருக்கா, அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கானா? இது இந்த வையத்துல வாழ்ச்சி இருக்கக்கூடிய காலத்துல அதை விட்டுட்டு வேற எங்க போகணும்? வையத்து வாழ்வீர்கள். வையத்துலதான் வாழ்ச்சி, வையத்துலதான் வாழ்ச்சி, வையத்துலதான் வாழ்ச்சின்னு ஆணித்தரமாக ஆழ்வார்கள் எல்லாரும் ஆண்டாளுடைய கருத்தை வலியுறுத்துகிறார்கள் பார்க்கிறோம். வையத்து வாழ்வீர்கள் நாம் நம்பாவைக்கு. அந்த நாம்ன்ற சொல்லுல ஒரு உண்மைத்தொகை அப்படின்னு கடைசியில் ஒரு உண்மைத்தொகை இருக்கு பாருங்க. அதுக்கு கருத்து என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிறார்கள். அது கருத்து என்ன வாஸ்தவத்துல அப்படின்னு பார்த்தால், நம்மளாம் எப்படிப்பட்டவர்கள்? அந்த பகவானுக்கு சொத்தாக விளங்கக்கூடியவர்கள். நமக்கு என்ன சொத்து அப்படின்னு கேட்டால், அவனுக்கு அடிமைன்ற நினைவு தான் நமக்கு சொத்து. அப்போ ஒரு சொத்தா இருக்கக்கூடியது என்ன பண்ணும்? தன்னுடைய இதை தானே பார்த்துக்குமா? இப்போ என்னுடைய இந்த புஸ்தகம் இருக்கு, இந்த புஸ்தகத்துக்கு தான் நினைக்கிறதான் என் மேல ஒரு கவர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தானே தனக்கு போய் ஒரு கடையில் போய் வந்து கவரை வாங்கி போட்டுக்குமானா? அப்படிலாம் பண்ணாது. அப்போ தன்னுடைய பிரவൃத்திக்கு தானே முயலாது. அந்த சொத்தாக இருக்கக்கூடியது எப்படி இருக்கும்? ஒரு அஜித்தை போலே அப்படித்தானே இருக்கும். அப்ப சொல்ற நம்மளாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய முயற்சியாலே நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன்ற எண்ணம் இல்லாது இருக்கணும். எவருமானே நீயே கதி எனக்கு, ஆரணக்கு உன் பாதம் சரணாக தந்தொழிந்தாய் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. உன் திருவடிகளே எனக்கு உபாயமாக தந்திருக்கிறாய், அதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய காலத்துல நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறோம்? அந்த எபெருமானுக்கு பரதந்திரமாக சொத்தாக இருக்கிறோம். அப்ப நமக்காக, நம்முடைய பேற்றுக்காக, நம்முடைய பயனுக்காக நம்ம எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. ஆனால் இந்த ஆண்டாள் என்ன பண்றாள்? இப்போ நோன்புன்னு ஒரு காரியத்துல இறங்கி இருக்கிறாள். அப்போ அது உபாயாந்தரம்னு சொல்லப்படுது. உபாயாந்தரம்னா ஒரு வழி. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழி எபெருமானே உபாயம்னு இருக்கணும். ஆண்டாள் எப்படி இருக்கணும்? எனக்கு இப்ப இந்த நான் மோட்சத்தை அடைய வேணும்னு நினைத்தாலே, ஆனால் அவன்தான் உபாயம், அவன்தான் உபயம், அவனே வழியாக இருக்கிறான், அவனே பலனாக இருக்கிறான்னு நம்பணும். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே நோன்புன்னு சொன்னா அது மற்றொரு உபாயத்தை அவள் கைப்பிடிக்கிறாள், கைக்கொள்கிறாள்னு அர்த்தம் அந்த இடத்துல தேர்வு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், ஆண்டாள் பெருமாளை விட்டு விலகி நோன்பை கை கொண்டு எம்பெருமானை அடைய முயற்சிக்கிறாள்னு காட்டுறது. அது பண்றது சரியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ருச்சியானது என்ன பண்றதுன்னா ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பகவானை அடைய வேண்டும்ன்ற அந்த ருச்சியானது ஆண்டாளுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுகிறது. அதனால நோன்பிலே கை வைத்தாள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. பேற்றுக்கு தரிக்கையும் பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும். முமுட்சுபடின்ற கிரந்தத்துல புலவராஜர் கயபிரகத்தை முதல்ல இந்த சூத்திரம் தான் தெரிவிக்கிறார். வைஷ்ணவாதிகாரிகளுக்கு அபேட்சிதங்கள், வைஷ்ணவனா விஷ்ணு பக்தனா இருக்கக்கூடியவனுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லக்கூடிய காலத்திலே ஒரு பெரிய பட்டியல் இடுகிறார்.
அதுல முதல்ல சொல்லக்கூடியது பேற்றுக்கு துவரிக்கும். பேற்றுக்குன்னா அந்த பேருன்னு சொல்லக்கூடியது அந்த எபெருமானை அடையக்கூடிய மோட்சத்தை பேருன்னு தெரிகிறார். அந்த பேரு எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னு ஒரு பதற்றம் நம்மிடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பேரு தப்பாதென்று துணிந்திருக்கையும் எபெருமான் ஆக்கி கொடுத்துனா கண்டிப்பா அவனுக்கு கொடுப்பேன்னு இது பண்ணிட்டான்னா என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கதான் போகுது. அந்த மகா விசுவாசம் அவனிடத்திலே இருக்க வேண்டும். இப்ப ஆண்டாளுடைய நிலை எப்படி இருக்குன்னா அந்த பேற்றுக்கு துவரிக்கிறார். அந்த பேர் கிடைக்க வேணும் அதனுடைய கனத்தை, அந்த பேற்றினுடைய கனத்தை நினைக்கிறாள், அதனுடைய அருமையை நினைக்கிறாள். அவளால் இருக்க முடியல. எம்பெருமானை உடனே அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். அதனால அந்த நோன்பிலே கை வைக்கிறாள் ஆண்டாள்னு சொல்லக்கூடியதாய் ஒரு வாக்கியம் எடுத்துக்காட்டார். ராவணனும் அறம் புரிந்தான். இப்ப ராவணனும் அறம் புரிந்தான். ராவணன் அறம் புரிந்தான் என்ன அர்த்தம்? ராவணன் நல்ல காரியத்தை செய்தான் அர்த்தம். ஆனால் ராவணனும் அறம் புரிந்தான்னா என்ன அந்த இடத்துல நமக்கு இது தெரிகிறது அப்படின்னா, ராவணன் எப்பவுமே நல்ல காரியத்தை பண்ண மாட்டான். அவன் என்ன பண்றான்? அவனும் அறம் புரிந்தான்னா அது ஒரு சந்தேகத்துக்கு இடமான வாக்கியமாகத்தானே இருக்கிறது. அதே போல அந்த ராவணனும் அறம் புரிந்தான்னா அந்த காரியத்தை பண்றதுக்கு அவனுக்கு தகுதியற்றவனாய் யோகிதையற்றவனாய் இருக்கிறான். அந்த உண்மை தொகை ராவணனும் அறம் புரிந்தான் உண்மை தொகை அதை காட்டக்கூடியதா இருக்கிறது. அதே போல இந்த இடத்துல நாமும்னு சொல்றாங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு. இந்த உண்மைத்தொகை காட்டக்கூடியது என்னன்னா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டதாய் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாக்கள் எல்லாம் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த முயற்சி தன் முயற்சி அந்த சொப்பிரவருத்தி ரூபமாக இருக்கக்கூடிய நோன்புன்னு சொல்லக்கூடியனாலே அந்த நோன்பை அனுட்டிப்பதற்கு யோகியதை அற்றவர் அப்படின்னு ராவணனும் அறம் புரிந்தான்னு எப்போ அவன் அறம் புரிவதற்கு யோகியதை அற்றவனும் நாமும்னு சொல்ல இங்க ஆண்டாலும் நோன்பை புரிவதற்கு அருகதை அற்றவள் யோக்கியதை அற்றவள்னு சொல்லக்கூடியதாயிருக்கு. அரணக்கு நின் பாதமே சரணாக தொந்துழிந்தாய் புனக்கோர் கண்மாறு நான் உன்னிலே. அரண வழின்னா எப்படி இருக்கார்? ஒரு உபாயம் கொடுக்குறான் எம்பெருமான். என்னோட திருவடியை பிடிச்சிக்கோ, நீ எல்லாம் மேல உனக்கு எல்லாம் இருக்கு. உனக்கோருங்க இப்படி ஒரு உபாயத்தை எனக்கு காமிச்சு கொடுத்திய, வழியை காமிச்சு கொடுத்திய, உனக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டவனாய் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று அந்த ஆதிசேஷ பரியங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு சரண்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நாம் எல்லாம் அவனுக்கு பரதந்திரப்பட்டவர்கள், அவனுக்கு அடிமைப்பட்டவர்கள்ன்ற ஒரு கொள்கையை நம்ம இடத்திலே நிரூபணம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நோன்புன்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கு அப்படின்னா, இதர உபாயங்கள் எம்பெருமானை ஒழிந்த இதர உபாயங்களிலே பிரவர்த்திக்கக்கூடிய அந்த அனன்யோபாயத்தும்னா எம்பெருமானை தவிர வேற உபாயத்தை சிந்திக்காதவர்களா இருக்கக்கூடிய அந்த 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 அபினிவேசத்தை அந்த கொள்கையை குலைக்கக்கூடியதா இருக்குது இந்த நோன்புன்னு சொல்லக்கூடிய. அப்ப என்ன? அப்பிராப்த கர்மா. பிராப்த கர்மானா நம்ம செய்ய தகுந்ததா இருக்கக்கூடிய, அப்பிராப்த கர்மானா செய்ய தகாததா இருக்கக்கூடியது. அப்போ நோன்புன்னு சொல்லக்கூடியது அப்பிராப்த கர்மா, அது செய்யத்தகாத வார்த்தை கவியது. அதுல ஆண்டாள் கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்டாளுடைய அந்த ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு முரண்பட்டது அப்படின்னு காட்டக்கூடியதா இருக்கு. அப்போ இப்படி கூட ஒண்ணு இருக்குமா? ஆண்டாள் பண்ணக்கூடிய காரியம் ஒரு தப்பான காரியமா இருக்குமானா அப்படி இருக்காது. அது மேல நம்ம வேற புலராஜர் கிரந்தத்தில் எழுதும், அப்பிராப்த விஷயங்களிலே சுத்தனானவன் அது லபிக்க வேணும் என்கிறான் என்றால் பிராப்த விஷய பிரபணனுக்கு சொல்ல வேண்டாவிரே. ஒரு செய்யத்தகாத செயல் ஒருத்தன் செய்யறான், அதுக்கு ஒரு பயன் வேணும், பண்ணக்கூடிய காலத்துல அதுக்கு ஒரு பயன் வேணும்னு அவன் என்ன பண்றான்? ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு செய்யத்தகாத செயலை செய்யறான். செய்யத்தகாத செயல் தெரிஞ்சுன்னு செய்யறான். அதுல அவனுக்கு ஆசையும் ஏற்படுறது. அது எப்படியாவது நம்ம அடைஞ்சே தீர வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல அதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராகும். இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஒருத்தனுக்கு ஒரு வேசி இடத்துல ரொம்ப மோகமா, அந்த வேசி பின்னாலே போயிட்டு இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது? அந்த வேசிக்கு ஏதோ வியாதி வந்துவிடும். மருத்துவர்கள்லாம் கையை வெறுத்து விடுறா, இவன் பழைக்கிறதுக்கே வழி கிடையாது. அப்போ அந்த காமுகனானவன் என்ன பண்றான்? பகவான் இடத்துல போறான், ஏதோ ஒரு தேவதை இடத்துல போறான். பகவானே, இந்த வேசிக்கு இருக்கக்கூடிய இந்த நோயை நீ தீர்த்து வைத்தாய், ஆனால் என் தலையை அறிந்து உனக்கு பலி கொடுக்கிறேன். அவளுக்கு வியாதி தீர்ந்தது, தன் தலையை அரித்து கொடுத்தான். அப்ப இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா,
வேசி எடுத்து ஆசை வைக்கிறதே அப்பிராப்த கர்மம். அந்த அப்பிராப்த கர்மத்துல என்ன சொல்றான், ஒரு பயன் லபிக்க வேணும். அந்த வேசியானவள் என்ன பண்றான், அவள் உயிர் தழைத்து இருக்க வேணும், நான் அவளோடைய அனுபவிக்க வேணும்னு நினைக்கிறான். அதுக்காக என்ன பண்றான், எந்த தூரத்துக்கு போறான்னா தன் உயிரையே பணயம் வைக்கக்கூடிய அளவு தூரத்துக்கு போறான். தப்பான காரியத்துக்காகவே தன் உயிரை கொடுக்கக்கூடியவனா இருப்பான் ஒருத்தன் அப்படின்னா பிராப்த கர்மம். ஆண்டாள் பண்ணக்கூடியதுன்னா எம்பெருமானை அடைய வேணும்னு நினைக்கலாம், அது பிராப்த கர்மம் ஆயிற்று. அப்போ என்ன பண்ணலாம், அது எம்பெருமானை அடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்போ நோன்புன்னு சொல்லக்கூடியது தவறா அப்படின்னு கேட்டால் தவறு இல்லை. அது பிராப்த கர்மம், எம்பெருமானை அடைவதற்காக செய்யக்கூடிய காரியம். எம்பெருமானை அடைவதற்காக சீக்கிரமா அடையணும்னு நினைக்கிறாள். அதனால் இந்த நோன்பிலே ஆண்டாள் கை வைத்தாள் காட்டுகிறார்கள். ஞான விபாக காரியமான அஜானத்தாலே வருபவையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும். ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, இதெல்லாம் ஞான விபாகமான காரியம். ஒரு ஞானம் ஏற்பட்டு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவர்கள் ஆழ்வார்கள் போனவர்களுக்கெல்லாம் அது தெளிந்த ஞானம். தெளிந்த ஞானத்தினால என்ன ஆகும்னா அவர்களுக்கு கொஞ்சம் மூளை குழம்பிதான் போகும். என்ன சுவாமி, ஞானவானா இருக்கக்கூடியவர்கள்லாம் கலங்கி போவார்கள்னா, கலங்கி போனாதான் அவன் ஞானி. நம்மாழ்வார் ஒரு பாசனம் பாடுகிறார். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். பகவான் திருப்பார்கடல்லே சயனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்தை யாரும் ஆழ்வாருக்கு சொல்லுகிறார்கள். எவ்வளவு அருமையா படித்து சயனிச்சுட்டு இருக்கான் தெரியுமா அந்த எம்பெருமான் அப்படின்னு அவன் இடத்துல சொன்ன உடனே அந்த இதெல்லாம் அந்த செய்திகள் எல்லாம் தன் மனசுல அசை போடுறார். ஒரு பாசனம், காலாழி நீ கிடக்கும் பண்பை, நீ ரொம்ப அற்புதமா சயனித்துக் கொண்டிருக்காங்க திருப்பார்கடல்லே. யாம் கேட்டேயும், அந்த விஷயத்த நான் கேட்டேன். கேட்ட உடனே என்ன தெரிஞ்சதுன்னா, கேட்ட உடனே உனக்கு என்ன தோணிச்சுன்னா, காலாழும், நான் சேவிக்கணும்னு நினைச்சேன், என் காலெல்லாம் விழுத்து போச்சு. காலாழும் நெஞ்சழியும், சரி நெஞ்சத்தினாலாவது நினைக்கணும்னு நினைச்சேன், என் நெஞ்சு அப்படியே சிதிலமா போயிடுச்சு. நெஞ்சழியும் கண் சுழலும், சரி கண்ணாலேயாவது அப்படியே இங்க இருந்தே பார்க்க முடியுமான்னு பார்க்கிறேன். அப்படின்னு பார்த்தால் அதுக்கும் இல்லை, கண்ணுல இருந்து தாரதாரைய கண்குலும் பகலும் கண்ணன் கண்குலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணனி இது கைகளால் இருக்கு. அப்படியே தாரதாரியா காவேரியை போல, கங்காவை போல, யமுனாவை போல பிரபாகமா தண்ணி கொண்டது உன்னை பார்க்கவே முடியலன்ற ஒரு எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே ஆழ்வாருடைய நெஞ்சமானது, சிறந்த ஞானியான பகவத் ஞானியாக விளங்கக்கூடிய ஆழ்வாருடைய நெஞ்சமானது சிதிலமடைகிறது. அதான் கேட்டார் ஆழ்வார். நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி பாடக்கூடிய காலத்திலே 3-6 மாசம் மோகித்து மயக்கம் போட்டு விழுந்தான்னு தெரிவிக்கிறார். முதல்ல திருவாய்மொழி முதல் 10, அதுல 3வது திருவாய்மொழி பத்துடை அடியவர் கிளியவன் அப்படின்னு அந்த பாசுரம் பாடு. பக்தியுடையவர்களுக்கெல்லாம் எளிவனாக இருக்கிறான், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப அடைவதற்கு ரொம்ப அரிதா இருக்கிறான். அது மேல தெரிவிக்கிறார். மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் முரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. கடனாக பிறந்த காலத்திலே நீ வெண்ணை திருடி மாட்டிக்கொண்டு உன்னை கட்டும்படியாவது நீ ரொம்ப அடியவர்களுக்காக ஆட்பட்டு இருந்தாயே, அந்த எளிமையை நினைக்கிறார். மயக்கம் போட்டு விழுந்துட்டார். 6 மாச காலம் எழுதுக்கவே இல்லை. அதே மாதிரி திருவாய்மொழி 5ஆம் 10 கடைசி 10வது திருவாய்மொழி, அதுல பிறந்தவாறும்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. பிறந்தவாறும் ஒரே முதல் பாசுரத்தில் முதல் வரிய பிறந்தவாறும் எபெருமான் எப்படி பிறந்தான்னு நினைச்சு பார்க்கிறான். தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நள்ளிருக்கண் வந்த எந்த பெருமானார். கண்ணன் பெருமான் எப்போ பிறந்தான்? அர்த்தராத்திரி பாதி ராத்திரியில பிறந்தான் நம் தாமோதர பெருமான். எங்க பிறந்தானா? சிறைக்கூடத்திலே பிறந்தான். சிறைக்கூடத்தில் அவன் பிறந்தவன் என்ன பண்ணான்னா, சிறையுண்டிருந்த தன்னுடைய தாய் தந்தையர்கள் அந்த தேவகி வசுதேவன் அவர்களுடைய சிறையில் இருக்கப்பட்ட விலங்கெல்லாம் உடைஞ்சுதான், படின்னு உடைஞ்சுதான். தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நள்ளிருக்கண் வந்த எந்த பெருமானார். இந்த மாதிரி ஆச்சரியம் வந்து பிறந்தான். பிறக்கக்கூடிய காலத்துல எப்படி கண்ணன் பெருமான் பிறந்தான்னா, கையில சங்க சக்கரங்கள் எல்லாம் பிடித்து கொண்டு பிறந்தான். ஜாதூசி தேவ தேவேச சங்க சக்கர கதாதரஹா. கையில அப்படியே பிடிச்சிருக்கான், சங்க சக்கரங்கள்லாம் பிடிச்சிருக்கான், திவ்யாயுதங்கள்லாம் பிடிச்சிருக்கான். சதுர்புஜத்தோட ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்பா அம்மாக்கெல்லாம்? ஒரு பக்கம் ஆனந்தம் இருக்கும், மற்றொரு பக்கம் என்னன்னா, கண்ணன் எப்போ பிறக்கிறானோ அவனை கொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறான் கம்சன்.
அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஐயோ, உடனே அவன் அந்த வசுதேவர் தேவிக்கு சொல்றான், ஐயோ இந்த ஆயுதத்தெல்லாம் மறைச்சுக்கும், 4 கைகள் சதுர்புஜத்தை எல்லாம் மறைத்துக்கொள், 4 கைகளை மறைத்துக்கொள், சாதாரண குழந்தைய போல நீ இருக்கக்கூடாதா, இந்த மாதிரி நீ பண்றியே, இந்த மாதிரி நீ பண்றியே. இந்த வித்தாந்தங்கள் எல்லாம் பிறந்தவாறுன்னு சொன்ன உடனே ஆழ்வாருடைய மனசுல இந்த செய்திகள் எல்லாம் அப்படியே ஓடுறது மனசுல. அப்படி என்ன பண்ணார், உடனே திருப்பி மயக்கம் போட்டு விழுந்தார். பகல் கண்ட நம்பிள்ள எழுதுறார், வீடுன்றதுல வியாக்கியானத்தை எழுதுறார், பகல் கண்ட குடியிலே இரா விடுவாரை போலே. கார்த்தால வேலை நம்ம சன்னதிக்கு வரோம், வரக்கூடிய காலத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பள்ளம் தெரியுது, பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கான், ஏதோ ரோடு போடணுமோ இதுக்கு பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கான். நம்ம நினைக்கிறோம், இல்ல இல்ல ராத்திரி உபன்யாசம் முடிச்சுட்டு போச்சா ரொம்ப ஜாக்கிரதையா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். எதோ சிந்தனை பண்ணிட்டே போறோம், உபன்யாசம் இவர் என்ன சொன்னாரோ எதோ சொன்னாரேன்ட்டு அது நினைச்சுட்டே போனா போய் திருப்பி பள்ளத்தை போயிடும், உபன்யாசம் கட்டிட்டு தானே பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சொல்ற ஆழ்வார் என்ன பண்ணார், பகல் கண்ட குழியிலே இரா விழுவாரை போலே என்று சொல்லும்படியா. பகல் கண்ட ஒரு குழி, அது முதல்ல பார்த்ததே அது பகல் கண்ட குழி, அது அந்த 10 அடியவருக்கு எளியவன்ல பார்த்தது பகல் கண்ட குழி, அதுலயே போய் தொப்புன்னு விழுந்தார் ஆழ்வார். சரி அப்போவாது ஜாக்கிரதையா இருக்கலாம், கொஞ்சம் இனிமேல் ஆகுதுன்னா இல்ல இல்ல பிறந்த வாழ்க்கை வந்து திருப்பி விழுந்தான்னு சொல்லக்கூடியதா இருக்கு. பகல் கண்ட குழியிலே இரவில ராவிலே விடுவாரை போலேன்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது காட்டுகிறார்கள். அப்ப காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல ஞான விபாகமான காரியமான அஜானத்தாலே வருமையெல்லாம் அடிக்கழஞ்சு பெறும்னு தெரிவிக்கிறார். அப்போ ஞானம் கனிந்த அந்த பக்தின்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதுன்னா ஞானம் கனிந்த நலம், அதுதான் பக்தின்னு தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரமபக்தி ஏற்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கும்னா கலக்கம் தான் ஏற்படும். அந்த கலக்கத்தினாலே அந்த எம்பெருமானை அடைய வேணும்ன்ற அந்த பதற்றத்தினாலே அவர்கள் எந்த காரியத்தையும் கை கொள்ளுவார்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ இந்த ஆண்டாளுடைய நோன்பையும் பாருங்க, ராவணனுடைய மகனாக பிறந்தவன் இந்திரஜித்துன்னு சொல்லக்கூடியவன், அவன் நிகும்பலைன்னு ஒரு யாகத்தை பண்றான். அந்த யாகத்தினுடைய உத்தேசம் என்ன, என்ன கொள்கையை, என்ன இதை கொண்டு அந்த யாகத்தை பண்றான் அப்படின்னு கேட்டான், சக்கரவர்த்தி திருமணாக எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களாக இருக்கக்கூடிய வானரங்களுக்கு எல்லாம் தீமை ஏற்பட வேணும், அவர்கள்லாம் ஒழிந்து போகணுன்றதுக்கு அந்த இது பண்றான், யாகமே பண்றான். அப்போ யாகத்தினுடைய இது என்ன இருக்கு, அது மேல எந்த உத்தேசத்தில பண்ணப்படுகிறதுனா எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியவர்களுக்கும் ஒரு தீமை நடக்க வேணும்ன்றதை உத்தேசித்து பண்ணக்கூடியதா இருக்கிற ஒரு யாகம். ஆனால் நம் ஆண்டாள் நோக்கக்கூடிய நோன்பானது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணனுக்கும் அவன் அடியவர்களுக்கும் எல்லாம் அந்த கிருஷ்ண விபூதியும் எல்லாம் சத்தை பெற வேண்டும், மங்களம் பெற வேண்டும், மேன்மேலும் வளர்ந்து வீறு பெற்று இருக்க வேண்டும்ன்ற ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்தை கொண்டதா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த நோன்பை போய் கப்ராப்த கர்மம்னு சொல்ல முடியுமானா சொல்லவே முடியாதுன்னு சொல்றாங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு. இப்போ நம்பாவைக்குன்னு சொல்லக்கூடியது எதை காட்டுறதுன்னா, இந்த கிருஷ்ண விபூதி, கிருஷ்ணனுடைய ஐஸ்வர்யம், கிருஷ்ணன் இவர்களுக்கெல்லாம் மங்களங்கள் ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடியது இந்த பாவை நோன்புன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. செய்யும் கிரிசைகள் கேளீரோ, இந்த நோன்பு நோக்கிறதுன்னு ஆயிடுச்சு, பிராப்த கர்மம் இது செய்ய தகுந்த செயல் தான் ஆயிடுச்சு. இப்ப இந்த நோன்புக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றத தெரிவிக்கிறார். செய்யும் கிரிசைகள் கேளீரோ, காரியம் செய்யணுமா அப்படின்னு கேட்டா காரியம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு சேதனாக பிறந்தவன் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுன்னு தானே இருக்கான். இப்ப நம்ம பார்க்கணும், காலத்தாலேருந்து ஏதோ வித்யார்த்தம் ரிட்டையர் ஆனா கூட என்ன பண்றோம், ஏதோ ஒரு காரியம் காலத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மனசுலேயே ஏதாவது சிந்தனாலும் பண்ணிட்டு இருக்கோம். அதுபோல சேதனராக இருக்கக்கூடியவன் நம்ம போல இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணணும், பேரு கை கூறும் அந்த பலன் அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு காலக்ஷேபத்துக்காக அந்த காலத்தை போக்குவதற்காக ஏதாவது காரியங்கள் தானே செய்து கொண்டு இருக்க வேணும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ ஆண்டாளுடைய நோன்புன்னு சொல்லக்கூடியது என்ன, நோன்புல கை வைத்தாள் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அது அனுஷ்டான பரியந்தம் அண்ணுன்னு காட்டுகிறார்கள். அனுஷ்டான பரியந்தம்னா என்ன, சில விஷயங்கள் நான் பொய் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா நான் பொய் பேசாத இருக்கனா அப்படின்னு கேட்டால் அது தெரியாது. அது இதை எடுத்துக்கிறேன், ஒரு 2026 வருது, இன்னைக்குல 2026 கார்கால நித்தியம் 2 ரவுண்டு மாட வீதி பிரதட்சணம் பண்றேன் அப்படின்னு ஒரு கொள்கை எடுத்துக்கிறேன், நினைச்சுக்கிறேன். ஆனா அதை பண்ணேனானால் அது அனுஷ்டான பரியந்தம். அதை பண்ணாத வீட்டிலேயே படுத்திருந்தா 7 மணி வரைக்கும் படுத்திருந்தேன்னா அது அனுஷ்டான பரியந்தம் இல்லை, அது கொள்கை மட்டும்தான். அதுபோல ஆண்டாள் கைப்பிடித்த இந்த நோன்புன்னு சொல்லக்கூடியது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டால் அனுஷ்டான பரியந்தம் அன்னு. ஏன்னா ஆழ்வார்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அனுஷ்டித்தே காட்ட மாட்டார்கள். கீழே சொன்ன மடல் எடுக்கிறார்னு சொன்னா இல்லையா திருமங்கை ஆழ்வார் சொல்றார், பெருந்தெருவே ஊராரிகளிலும் ஊராதுழியே நான். பல பேர் ஆழ்வார் இடத்துல பாரு, இந்த திருமங்கை ஆழ்வார் இடத்துல சொல்றாங்க,
ஐயோ பகவானை போய் இந்த மாதிரி எல்லாம் விசிட்டு தெருவிலெல்லாம் போகாதீர்கள் சுவாமி, இந்த மாதிரி பகவானை ஏசி கொண்டு போனால் நம்ம எல்லாரும் நிகழ்வார்களே. பெருந்தெருவே ஊராரிகளில் யார் வச்சாலும் எனக்கு பரவாயில்ல சுவாமி, யார் என்ன இகழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் ஊராதொழிவேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் நிஜமாகவே அதை நிஜமா ஆழ்வார் மடல் ஊர்ந்தாரா அப்படின்னு கேட்டால் பாசுரத்துல எழுத்தாக்கி வைத்தாரே தவிர எம்பெருமான ஒரு என்ன சொல்றது, ஒரு மிரட்டினார், பிளாக்மெயில் பண்ணி எம்பெருமானை அடைந்தான்றதுதான் விஷயம். அதே போலதான் ஆண்டாள் இந்த இடத்துல என்ன பண்றார், நோன்பு நோக்கிறான் நோன்பு நோக்கிறான், நோன்பு ஒரு வியாஜம் தானே தவிர எம்பெருமானை அடைவதுதான் அவர்களுக்கு ஒரு உத்தேசமாக இருந்ததுன்னு காட்டக்கூடியதாக இருக்கு. செய்யும் கிரிசைகள் கேளீரோ, கேளீரோன்ற கேளீர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா படியணும் சொல்லிட்டே இருக்கேன், உபன்யாசம் சொல்லிட்டே இருக்கேன், ஏதோ ஒரு முக்கியமான கட்டம் வருது, கொஞ்சம் இதுவா கவனமா கேளுங்க இல்லைன்னா புரியாது அப்படின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எங்கேயோ உங்களுடைய நினைவு வேற எங்கேயாவது அல்லாடி இருந்தா கூட இதை கேட்கணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படணுமே. இது முக்கியமான கட்டம், இது புரியலன்னா எதுவுமே புரியாது அப்படின்னு சொன்னமே. ஆனால் இதை கவனமாக கேட்கணும்ன்றது வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது காட்டுகிறார். அப்போ இந்த இடத்துல கேளீரோன்னு சொன்னால் இவர்கள் எல்லாம் ஒரு அந்நிய பரத்தையாய் வேற ஏதோ விஷயத்துல இருக்கார்களோன்னு சொல்லக்கூடியதாக. அப்படிப்பட்ட விஷயம் இவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் வேற எதுலயோ இருக்காளாம், வேற ஏதாவது விஷயத்த நினைச்சிட்டு இருக்காரா. இப்போ நியூ இயர் வரப்போறது, ஜிஆர்டில ஆஃபர் போட்டிருக்காங்க, போய் இது வாங்கணும் தங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயாந்தரங்கள்லாம் இவர்கள் நினைப்பே கிடையாது. இவர்களுக்கு எதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்னா இவர்கள்லாம் நினைக்கிறாங்க, நம்மளாம் ஒரு காலத்துல நிலவரையிலே அடைக்கப்பட்டு இருந்தோம், கிருஷ்ணனுடைய முகம் எப்படி இருக்கும்ன்றது மறந்து போயிடுது, கிருஷ்ணனோட சேராதத்தானே இருந்தோம், இந்த ஆய்ப்பாடியில் நம்ம எல்லாம் பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் பாக்கியவசாத நமக்கு இப்போ என்ன ஏற்படுது, ஒரு பாக்கியத்தினாலே ஒரு அதிருஷ்டத்தினாலே கிருஷ்ணனுடைய நமக்கு சேர்த்து ஏற்பட்டிருக்கிறது இந்த நோன்புன்னு சொல்லக்கூடிய வியாஜத்தாக கொண்டு. இப்ப சொல்றாரு, இந்த இருள் தருமா ஞானம், இந்த அஞ்ஞானத்தை விளைவிக்க போகில கூட என்னது, இந்த பகவத் விஷயம் எவருமானை அனுபவிப்பதற்கு 5 லட்சம் குடிப்பெண்கள் சேர்ந்திருக்காங்க. என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு பாடுறாங்க. நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழி 4ஆம் பத்துல கடைசி பதிகம் 10வது திருவாய்மொழி, ஒன்னும் தேவன்னு சொல்றது, ஒன்னும் தேவும் அழகுமயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான் முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் பொன்னம் போல் மணிமாட வீடு திருக்குறுகூரதமுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே. பொன்னம் போல் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரேன்னு உபதேசம் பண்றாங்க. எங்களுடைய ஆதிப்பிரான் ஆழ்வார்த்தனரின் திருக்குறுகூர்னு ஆழ்வார்த்தனரின் திவ்ய தேசம், திருநெல்வேலி பக்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசம், பல பேர் சேவித்திருக்கலாம். அது ஆழ்வார் நம்மாழ்வாருடைய அவதாரஸ்தலம், அவருடைய பர்த் பிளேஸ் கூட. அந்த இடத்துல ஆதிப்பிரான்ற பெருமாள் இருக்கார். ஆதிப்பிரான்னா என்ன அர்த்தம்னா அவன் தான் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடியவன். அவன் இருக்கக்கூடிய காலத்திலே சாதாரண சுத்திர தேவதைகள் எல்லாம் நீங்கள் ஏன் போய் வணங்குகிறீர்கள், இவனையே வணங்குங்கள், எல்லா விதமான புருஷார்த்தங்கள் பயணம் உங்களுக்கு கிட்டும்னு சொல்லக்கூடியதா இருக்கு. ஆழ்வாருடைய இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் அந்த ஊர்ல இருக்கவர்கள் எல்லாம் திருந்திட்டாங்க. அந்த காலத்துல அப்படியே ஆழ்வாருடைய கோஷ்டியில மொத்த பேரும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டோம்னா பெருங்கூட்டம், பெரிய கூட்டம், அந்த ஆழ்வார்த்திற்கு பெரிய கூட்டம் ஏற்பட்டு விடுத்தாங்க. உடனே அதை பார்க்கறது, அந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் வந்தான். தீபாந்தரம், இது ஜம்பு தீபம் இல்லையா, இதை தவிர இருக்கக்கூடிய ஷால்மலை தீபம் குஷ தீபம்னு இருக்கக்கூடிய வேற தீபாந்தரங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விட்டார்கள். வானத்திலே தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காரியட்சியம். இப்ப பாக்குறாரு, பொலிக 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 பொய்த்து வல்வு எச்சாகம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை பாடுறார். ஆழ்வார் பாடுறார். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ திரளை பார்க்கிறார். இந்த விஷ்ணு பக்தர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய காலத்திலே பல்லாண்டு 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 பாடுறார். ஓ எத்து வல்வியர் சாபம் நலியும் நரகனை நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி உரிதர கண்டோம் 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 கண்ணு கிரியன கண்டோம். அப்படியே இந்த கூட்டத்தை பார்த்து ஆழ்வார் அதுக்கு அந்த கூட்டத்துக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ திரளுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறான்னு காட்டக்கூடியதார். அதே போல இந்த இடத்துல என்ன பண்றார், இந்த பெண்கள் எல்லாம் இந்த கோபிகைகள்லாம் என்ன நினைக்கிறார், இப்படி நமக்கு எம்பெருமான் கூட ஒரு சேர்த்து ஏற்படுமானது சேர்த்து ஏற்பட்டு கொடுத்து அந்த சேர்த்திக்காக 5 லட்சம் குடிப்பெண்கள் இந்த இடத்துல சேர்ந்திருக்கிறாளே, இதை போல ஒரு பெரும் திரள் சேர்ந்திருக்கிறதே அப்படின்னு அவர்கள்லாம் அந்த ஆனந்தத்தாக எல்லாத்தையும் மறந்து மேற்கொண்டு இந்த நோன்புக்கு செய்ய வேண்டிய கிரிசைகளை எல்லாம் மறந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு மயக்கத்திலே ஒரு ஸ்தப்தராய் ஒரு மரம் போலே ஒரு கட்டையை போலே ஒரு கல்லை போலே கிடக்கிறார்கள்.
அதனால அவர் என்ன பண்றாரு, கேளீரோ தட்டி எழுப்புற, அவர்கள் துடையை தட்டி எழுந்துட்டோம், கேளீரோ. அவர்கள் வேற விஷயத்துல எதுவுமே அது கிடையாது, எம்பெருமான் விஷயத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் கேளீரோ. நம்ம பண்ண வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கு, ஏன் உங்களை எழுப்புறீர்கள் கேட்டா, பண்ண வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, பசுக்களை போல இருக்கும். ஆயுள்பாட்டில் இருந்தா மட்டும் போல, பசுக்களை போல இருக்க வேணும்ன்றான். பசுக்கள்லாம் புல் மேயக்கூடிய காலத்துல எப்படி மேயும் அப்படின்னு கேட்டால், முதல்ல எவ்வளவு புல் இருக்குமோ அந்த புல்லுகள்லாம் நிறைய எவ்வளவு அதால கொள்ள முடியுமோ அவ்வளவு புள்ளையும் நன்னா கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் எடுத்து தன்னுடைய வாயில ஒரு ஏதாவது பக்கத்துல சேர்த்து வச்சுட்டு, அப்புறம் என்ன பண்ணோம், போயிட்டு ஒரு வாரமா உட்கார்ந்துட்டு அசை போடுறதுன்னு. நம்ம கூட ஆத்துல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இதை பட்டத்தை வாயில வச்சு இப்படி இது பண்ணுங்கன்னா, என்னடா அசை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு, மாடு அசை போடுற மாதிரி அசை போடுறேன் அப்படின்னா. அது போல இந்த மாடானது என்ன பண்ணும், அந்த பசுக்களானது என்ன பண்ணும்னா, அந்த புல்லை அப்புறமா நினைச்சு அப்படியே அசை போட்டு கொண்டிருக்கும். நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம இந்த நோன்புக்காக செய்ய வேண்டிய கிரிசைகள் பல இருக்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த கிருஷ்ணனுடைய நமக்கு சேர்த்து ஏற்பட்டதுன்னு அதை நினைச்சே ஆனந்தம் அடைந்து கொண்டு மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்தீர்களாகும் நமக்கு என்ன ஆகும்னா, அந்த கிருஷ்ணனுடைய சேர்த்தியும் போய்விடும்னு சொல்லக்கூடியதார்கள். ஏன்னால் இந்த நோன்பு வரைக்கும் இந்த 1000 கிழவர்கள் எல்லாம் நம்மளை கிருஷ்ணனுடைய சேர்த்து வைத்தார்கள். இந்த நோன்பு முடிஞ்சு மழை பெஞ்சு கொடுத்தனா என்ன பண்ணுவான், திருப்பி பிரிச்சு விட்டானா என்ன பண்ணும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் அற்ப காலம், சொற்ப காலமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய கொஞ்ச காலத்தையும் இந்த மாதிரி இதை நினைச்சு நினைச்சு நீங்க இது பண்ணிடாதீங்களோ. இந்த நோன்பு முடிஞ்சு பார்த்தா நாம எங்கோ கிருஷ்ணன் எங்கோன்னு இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த பதற்றம் அந்த எழுப்ப வந்தவர்களுக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் சொல்றாரு, நீங்கள் எழுந்திருங்கோள் எழுந்திருங்கோள்னு தெரிவிக்கிறார். சரி, அவர்கள் என்ன பண்றா, உடனே எல்லாம் அத்தியந்த பரதந்திரிகள், அந்த அடியவர்களுக்கு ஆட்பட்டவர்கள், அவர்களாம் கொஞ்சம் இதுவா தத்தைகளா இருந்தவர்கள், மயக்கம் போட்டு இருந்தவர்கள்லாம் என்ன சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பண்ணதான் சொல்லு போனோம். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் அடிப்பாடி. என்ன பண்ணணும், முதல்ல செய்ய வேண்டிய கிரிசை என்ன தெரியுமா, இந்த திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த எபெருமானை, இந்த பரமனை நாம் அடிப்பாட வேண்டும், அவன் திருவடியை தொழ வேணும்னு தெரிவிக்கிறார்கள். திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட திவ்யஸ்தானமா இருக்கிறது. கிழிய தெரிவித்தேன், அது கூப்பீடு கேட்கும் இடம்னு அது பேரு. ஆர்த்தர்கள், அந்த அடியவர்களுக்கெல்லாம் ஒரு துன்பம் நேரக்கூடிய காலத்திலே அவர்கள் எல்லாம் காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய அந்த அந்த கூக்குரலை கேட்பதற்காக இறங்கி பரபரத்திலே இறங்கி இந்த பூமிக்கு, இந்த அண்டத்துக்கு உட்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய திருப்பார்கடல்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். இடர்பட்டவர்களை எல்லாம் இன்பக்கடலிலே ஆழ்த்துவதற்காக எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் திருப்பார்கடல்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல எம்பெருமான் அப்படியே சயனித்துக் கொண்டிருக்கான். எப்படின்னா, உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை அவன் சயனித்துக் கொண்டிருக்கான். தூங்குறத போல இருக்கு, பார்த்தா கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்கான். ஆனால் அவன் சிந்தனையில ஜெகத் ரட்சணன், இந்த உலகத்தை நாம் எப்படி காப்பாற்றுவோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை எப்படி காப்பாற்றுவோம். ஒருத்தரை மட்டுமா காப்பாற்றுறான், இந்த புழு பூச்சிலேருந்து ஒரு எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாரையும் காப்பாற்று, விபீதி கால பிரம்மா பரியந்தம் அவன் தான் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கான். அந்த ஜெகத் ரட்சணத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறான் எம்பெருமான் சொல்லக்கூடியது. அந்த திருப்பார்கடலை எம்பெருமான் சயனித்துக் கொண்டுதான் கூட அந்த பிராட்டிமார்கள், அந்த தேவிகள், தாயார்கள்லாம் கூட இருக்காங்க. அவர்களோட அந்த போகத்தில் கூட எம்பெருமானுக்கு மனது செல்லவில்லை. இந்த எப்போ அந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுவோம் அப்படின்றதே அவன் சிந்தனையிலே, ஒரு பெரிய சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கருத்தா இருக்கிறது காட்டுகிறார்கள். பார்க்கடலுள் பையத்து என்ன வெள்ளத்துயின்னா ரொம்ப அற்புதமா சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய சயனத்துக்கு என்ன சொல்றது, ஈடாக ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, எதுவுமே சொல்ல முடியாது. ராமாயணத்திலே ஒரு கட்டம், சித்திரக்கூடம் வனவாசத்துக்கு ராமன் போனான், சீதா பிராட்டி லட்சுமணனை அழைத்துக் கொண்டு. சித்திரக்கூடம்ன்ற ஒரு இடத்துல மந்தாகினி நதி ஓடிக்கொண்டிருக்கு. அந்த இடத்துல பரணசாலை அமைத்துக் கொண்டு அங்கே தங்கி கொண்டிருக்கிறான் ராமன். அந்த மந்தாகினிலாம் நீச்சல்லாம் அடிச்சு சீதையோட போட்டியெல்லாம் வச்சு தோத்து போயிட்டு ராமன் சீதை 2 பேரும் ரொம்ப அப்படியே ஓஞ்சி களைத்து போனார்கள். கொஞ்ச நாள் என்ன பண்ணா, சீதா ராமன் மடியில படுத்துட்டு இருந்தால், அப்புறம் அவள் எழுத்து கொண்டால், சீதையனுடைய மடியில ராமன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அந்த காக்காசுரன் சொல்லக்கூடிய காக்கை வடிவிலே வந்த ஒரு அசுரனானவன் சீதா பிராட்டியோட திருமேனிக்கு அவந்தியக்களை விளைவிக்கிறான், தீமைகளை விளைவிக்கிறான். இந்த காக்கா ஒரு சீதா பிராட்டியோட திருமலை கணங்களிலே கொத்தி அவளுக்கு அது காயம் ஏற்படும், இல்லையா ரத்தம் பெருகுகிறது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் அனுமானுக்கு தெரிவிக்கிறார் அசோகவனத்தில். ஆனால் இது நடந்த இடம் எங்கேயும், ஆனால் இது எங்க சொல்றாங்கன்னா சுந்தரகாண்டத்துல தான் சொல்றான். அரண்ய காண்டத்துல நடந்த விஷயத்தை சுந்தரகாண்டத்துல தெரிவிக்கிறார் அனுமான கிட்டத்துல இந்த பிராட்டியானவர். அப்ப
அப்போ ராமன் ஒரு தூக்கம் தூங்கி கொண்டிருந்தான் பாருங்க, படுத்து கொண்டிருந்தான் பாருங்க. என்ன அழகு, என்ன அழகு! சமயா பூதித ஸ்ரீமான் சுகசுப்தா பரந்தபா. கிடந்தவர் கிடைக்க எப்பேற்பட்ட யாராறு கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. எவ்வளவு அழகா தூங்கி கொண்டிருந்தான், எவ்வளவு அழகா தூங்கி கொண்டிருந்தான். இந்த காகம் என்னுடைய திருமேனியில ஒரு அவத்தியத்தை பண்ணித்து, அது இல்லைன்னா எவ்வளவு அழகா நான் இது பண்றேன். சீதா பேராட்டிக்கு தன் திருமேனியில ஏற்பட்ட அந்த தீங்கை கூட அவளுக்கு பெருசா நினைக்கல. எம்பெருமானுடைய தூக்கம் கலைந்ததேன்னு அவளுக்கு ரொம்ப பெரிய அதுதான் பெரிய வியசனமா அந்த இடத்துல கவலையாக இருந்தது. அமர் எம்பெருமான் சயனத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள்லாம் எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு! அப்படிப்பட்ட கொள்ளை அழகா இருக்கக்கூடியவர்கள். திருமழிசை ஆழ்வார் ஒரு ஆழ்வார் இருந்தார். அவருக்கு விசேஷமா இந்த சயனத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள், அந்த பாம்படை மேலே சயனத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் பேர்ல ரொம்ப காதல், தீராத காதல். நாகத்தனை குடந்தை வெக்காதிருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். அணைப்பார் கருத்தனாவான்றதான் வேற வார்த்தை. நாகத்தனை குடந்தை திருக்குடந்தையில் எப்படி சாதிச்சிருக்கோம்? நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெக்கான்னு சொல்ற எதோக்தகாரி பெருமாள் காட்சி வருது. வெக்கா திருவள்ளுவர், திருவள்ளுவர் நம்ம பக்கத்திலே இருக்கு. திருவள்ளூர்ல எப்படி எழுந்திருக்கார் பெருமாள், எல்லாம் பாதிச்சிடணும்ல. அப்படி அந்த நாகபரியங்கத்திலே எழுந்திருக்கக்கூடிய பெருமாள் தரத்திலே ஆறாத காதல் கொண்டவர். திருக்குடந்தை பெருமாள் இடத்துல போய் கேட்கிறார், நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானம் எனமாய் இடந்தமே குடுங்கவோ விலங்கு மால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் இடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே. பெருமானை பார்த்து சொல்ற, திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமானை பார்த்து பாடுற, நடந்த கால்கள் நொந்தவோ, ரொம்ப ரொம்ப நடந்து உங்களுக்கு கால் வலிக்கிறோம், அதனால்தான் படுத்துட்டு இருக்கிறோம். உங்க கால்லாம் ரொம்ப வலிக்கிறதோ, அதனாலதான் படுத்துட்டு இருக்கிறோம். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞானமே நம்ம இடந்தமை குடுங்கவோ. வராகவதாரம் எடுத்து என்ன பண்ணான்? பூமி பிராட்டியை காப்பாற்றினாயே. இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரை சரண் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவா. இப்படி ஏன் படுத்துட்டு இருக்க, இப்படி ஏன் படுத்துட்டு இருக்க? கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. எழுந்திருந்து பேசக்கூடாத இடத்துல ஒரு 2 வார்த்தை. சயனத்துல இருந்த பெருமாள் என்ன பண்ணாரா, அப்படி எழுந்துட்டாரா. எழுந்தோட வாழி கேசனே, எழுந்துக்காது வாழி கேசனே, பல்லாண்டு 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 எழுந்துக்காத நீ அப்படின்னா. அதனால அந்த திருமழிசை பிரானுக்காக அந்த சாரங்கபாணி பெருமாள் எழுந்துட்டார் இல்லையா. இன்னைக்கு அங்க போய் சேர்த்து பாருங்களா, உத்தான சாயியா இருப்பார் அந்த பெருமாள். உத்தான சாயினா இப்படி சாய் சொல்லுவார், முதுகு பின்னாடி ஒரு 4 பல்லாணி கொடுத்தா அப்படி இருக்கும். அப்படி படுத்துட்டு இருக்கார் அந்த பெருமாள். ஆழ்வாருக்காக அப்படி ஒரு அனுகிரகத்தை செய்தவனா இருக்கக்கூடியவன் தான் பெருமாள்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ அந்த பார்க்கடலும் பைய துயின், அந்த துயின் இருக்கக்கூடிய அந்த சைன திருக்கோலமானது அனைவர் நெஞ்சையும் கொள்ளை கொள்ளக்கூடியதா இருக்கிறதுன்னு காட்டக்கூடியதா இருக்கு. பார்க்கடல் பையத்துயின் பரமும் எப்படி இருக்கான் அந்த சயனத்துல அப்படின்னு கேட்டால், எபெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? பார்க்கடல் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்ததன் அதன் மேல் ஏறி கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம். பார்க்கடல் அப்படியே, பார்க்கடல் அந்த பேருக்கு ஏற்றபடி அப்படியே வெள்ளை வெள்ளையாரு அந்த பாலாக இருக்குது. அதுக்கு மேல ஆதிசேஷன் இருக்கு. அந்த ஆதிசேஷன் எப்படி இருக்கு? ஆதிசேஷனும் சுவாபாவிகமா இயற்கையாகவே வெண்மைத்தன்மையை உடையவன், அப்படியே வெள்ளை வெள்ளையாரு இருக்கும். அதுக்கு மேல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், அப்படியே நீலமேக சாமலன் கருத்த மேனிய உடையவனாய் இருக்கிறான் காட்டக்கூடியது. அப்போ அதுல பார்க்கக்கூடிய காலத்துல இந்த காட்சியை பார்க்கக்கூடியதுல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தானால், ஒரு பொன் தகட்டிலே ஒரு மணியை, ஒரு மாணிக்க கல்லை அழிக்கணும் எப்படி இருக்கும், அதப்போ ஆச்சரியமா இருக்குன்னு காட்டுகிறார். பார்க்கடலுள் பையத்துயின் பரமன். பார்க்கக்கூடிய காலத்துல அவன் பரமன், அவன் தான் பரமபுருஷனை போலே தெரிவிக்கிறான், தோற்றிருக்கிறான் சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்ல, ஆர்த்தரட்சணம் என்பவர் அடியவர்களை காக்க வேணும்ன்றதுக்காக என்ன பண்றான், அந்த வானாட்டையும் விட்டு அந்த பரமபதத்தையும் விட்டு அங்கேயிருந்து இங்க ஓடி வந்துடுறான். அதனால அந்த எம்பெருமானுடைய மேன்மையை எல்லாம் தெரிவிக்கக்கூடியதா இருக்கிறது. எம்பெருமானுடைய மேன்மையை நினைத்த உடனே இவர்களுக்கு தங்களுடைய தாழ்ச்சி தெரிய ஆரம்பிக்கிறது. பார்க்கடல் பையத்துயின் பரமன் அடிபாடி. நமக்கு உஜ்ஜீவனம், நமக்கு எல்லாமாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டால் எம்பெருமான் தானே. அந்த பெருமான் திருவடியை பாடி அடிபாடி
அவனை அடிபாடுதல் தான் நமக்கு பணின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இப்ப கேட்கிறாரு, வியாக்கியானம் பண்ணவங்கள கேட்கிறாரு, இவர்கள் எல்லாம் கண்ணனை தான் அடையணும்னு ஆசைப்படுறாளே, ஏன் பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் எங்கேயோ திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய அந்த பெருமானை அவனுடைய அடியை பாட வேணும்னு இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு கேட்கிறான். உடனே அதுக்கு பதில் சொல்றார்கள், கண்ணன் எப்படிப்பட்டவனாய் இருக்கான், எல்லா வகைகளாலும் மிக்க விஞ்சிய புகழ் உடையவனா இருக்கக்கூடியவன் அந்த கண்ணன் பெருமான். அவன் திருவடியைத்தான் பாட வேணும் என்று சொல்லக்கூடிய காலத்துல அப்படி சொல்லாத திருப்பார்கடலை பாடுகிறார்கள்னா இவர்கள்லாம் சொல்றா, கிருஷ்ணனை கிருஷ்ணன் தான் அந்த பார்க்கடல் பையத்துயின்ன பரமனடி பாடின்னு சொல்றதுக்கு கிடையாது, ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அடிப்பாடின்னு சொல்லி இருக்கலாம். அப்படி சொன்னா என்ன தோணும், இந்த ஆயர் கோபால கிழவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் தோணுமோ என்னமோ. அந்த சந்தேகத்தினால் என்ன பண்ணுவாங்க, திருப்பி பிரிச்சு வச்சுட்டா என்ன பண்றது. அதனால என்ன சொல்றோம், பார்க்கடல் பையத்துயின்ன பரமனடி பாடி அப்படி பாடுற கண்ணன் சொன்னது ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் ஏன் ஆகாது. யஷநாராயணா ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா, அந்த நாராயணன் தான் க்ஷீரார்ணவ நிகேதன் திருப்பார்கடலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடியவன். அவனே என்ன பண்றான், அகதம் அகதோ மதுராம் புரி, அவனே கேட்ட கண்ணனாக அவதாரம் பண்ணி மதுரையில வடமதுரையிலே பிறந்தவனாய் இருக்கக்கூடியவன். இந்த பிரமாணத்தை பார்க்கக்கூடிய காலத்துல தர்மியினுடைய ஐக்கியம் இருக்குது. அதனால பார்க்கடல் பையத்து இந்த பரமன்னு பாடினால் அது கண்ணனை பாடினதாகத்தான் ஒக்குன்ற. அப்ப கேட்கிறாரு, இந்த பிரமாணம் நீங்க சொல்றீங்களே, இந்த பிரமாணம் இந்த கோபாலர்களுக்கு தெரியாதானா, தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கடல் பையத்து இன்ன பரமனடி பாடி நெய்யொன்னோம் பாலுண்ணோம். இப்ப பரமனடி பாடின்னு செய்யக்கூடிய கிருஷிகளா சொல்லிட்டோம். செய்யாத கிருஷிகள்லாம் மேல சொல்ல போறோம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். இப்படி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், கண்ணன் தான் அவர்களுக்கு தாரகம் போஷகம் போக்கியம்னு சொல்லக்கூடிய, உண்ணும் சோறாக இருக்கக்கூடியவன், தின்னும் வெத்திலையாக இருக்கக்கூடியவன், குடிக்கும் தண்ணீராக இருக்கக்கூடியவன் தான் சொல்லக்கூடியதார். அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆனா, அவனுக்கு அவன் எம்பெருமானை பாடுவதே என்ன பண்ண, அவர்களுக்கு உணவு எதுன்னு கேட்டால் அந்த பார்க்கடலில் பையத்து இந்த பரமன் அந்த எம்பெருமானை பாடுவதே அவர்களுக்கு உணவாக இருக்கக்கூடியது. அதனால என்னோட வேற உணவுல அவர்களுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லக்கூடியது. அதனால நான் சொல்றேன், நெய்யும் நோ எம்பெருமான பாடினாலே அவருக்கு சாப்பிட்டது போல. என்ன இப்ப நம்ம நிறைய சாப்பிட்டோம், வயிறு நிறைய சாப்பிட்டோம், யாராவது கொண்டு ஏதாவது நல்ல பட்சணத்தை கொடுத்து சுவாமி இதை சாப்பிடுறா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஐயோ வயத்துல துளி கூட இடம் இல்லை சுவாமி, வாயை திறந்தா காக்கா குத்திட்டு போல இருக்கு, அவ்வளவு சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்ல. அது போல இவர்கள் கண்ணனை அனுபவித்து பசியே இல்லை, அவர்கிட்ட உண்டவர்களுக்கு உணவு வேண்டாது, நல்ல சாப்பிட்டவர்களுக்கு சாப்பாடு தேவையான சாப்பாடு அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடியதா இருக்கு. நல்லா கேட்கிறார், நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்றாளே இவ எப்படி நியாயமா சொல்லணும், நெய் குடியோ பால் குடியோ இப்படிதான் சொல்லணும். நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்றாளே, இது என்ன இது கூட இந்த ஒரு திரவ பதார்த்தத்தை குடிக்கிறதுன்னு கூட இவர்களுக்கு தெரியவில்லையேன்னு. அப்போ அதுக்கும் பதில் சொல்றார்கள் வியாக்கியானம் பண்ணுவார்கள். இவர்கள் எல்லாம் என்ன பண்ண ஏன் தெரியுமா சொல்றா, இது ஒரு ஜாதி பேச்சு. ஆயர்கள்லாம் இடையர்கள்லாம் இப்படிதான் பேசுவாங்க, நெய் உண்ணும் பால் உண்ணும், நெய் குடியும் பால் குடியும் சொல்ல மாட்டான். இது ஒரு ஜாதி பேச்சுன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அதனாலதான் நெய் உண்டான் கண்ணன், நெய் உண்டான் கண்ணன் பால் உண்டான்னு தான் எல்லா இடத்துலயும் விபதேசமே தவிர கண்ணன் நெய் குடித்தான் பால் குடித்தான் எங்கேயாவது சொல்றாளா, அது கிடையவே கிடையாது சொல்லக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்ணன் எம்பெருமான் எப்போ திருவாய்ப்பாடியில அவதாரம் பண்ணானோ அதுக்கு பிறகு இவர்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கூட பால் நெய் தயிர் இதெல்லாம் கண்ணாலேயே பார்க்கல, கண்ணாலே பார்த்தது இல்லை. அதனால அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, நெய்னா எப்படி இருக்கும், பாலுனா எப்படி இருக்கும், தயிர்னா எப்படி இருக்கும், நெய்னா எப்படி இருக்கும், எல்லாம் மறைஞ்சு கொடுத்தது. அதனால சொல்றா, இது திரவ பதார்த்தமா திட பதார்த்தமான்றது தெரியாதுன்னா, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் திட பதார்த்தம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நெய்யை குடிக்க மாட்டோம் பால் குடிக்க மாட்டோம், நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டார்கள்னு சொல்லக்கூடியதா இருக்குது. தெரிவிக்கிறார் இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றா நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னா இவர்களுக்கு கண்டே அறியாதவர்களா இருக்கக்கூடியவர்கள் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொன்னா அது எப்படி பொருந்தும். ஒருத்தனுக்கு அன்னத்திலே துவேஷம், அரிசி சாதமே சாப்பிட மாட்டான் இந்த காலத்துல. அவன் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான், நான் இனிமேல்ட்டு அரிசி சாதம் சாப்பிட மாட்டேன். ஏமா நீ ஏற்கனவே சாப்பிட்றது இல்லையே, நீ போய் இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா என்ன இது, வேற எதையா நீ நான் இனிப்பை சாப்பிட மாட்டேன், இனிப்பு எனக்கு சாப்பிட்டா கொஞ்சம் இதுவா இருக்கு, டாக்டர் எதுவும் சொல்லியிருக்காரு, நான் இனிப்பு இனிமேல்ட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அது சங்கல்பம். நீ ஏற்கனவே அன்னத்தை சாப்பிடாதவனாக இருக்கக்கூடியவன், நீ போய் இனிப்ப அன்னத்தை நான் இனிமேட்டு சாப்பிட மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணா அதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா, அனர்த்தம் தானே அது சொல்லக்கூடியதா இருக்கு.
அதே போல இவர்கள் நெய்யினுடைய தன்மை அறியவில்லை, பாலினுடைய தன்மையை அறியாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் நான் நெய்ய உண்ணோம் பாலை உண்ணோம்னு சொன்னோமே, ஆனால் இது எப்படிப்பட்ட இந்த சங்கல்பத்தை எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டோம். இவர்கள் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் சொன்னது எதனாலன்னா அது சாப்பிடக்கூடாத பதார்த்தம்ன்றதுனால அதை நிஷித்த பதார்த்தம்னு சொல்லலை, அது தள்ளி வைக்கக்கூடிய விளக்கக்கூடியதுன்றதுனால சாப்பிடல. இவர்கள் எதனால இது பண்ணாத இருக்கிறாங்கன்னா, இவர்கள் எல்லாம் இந்த நெய்யும் பாலையும் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா கண்ணன் சாப்பிட வேண்டியதெல்லாம் குறைஞ்சு போடும். கண்ணன் எதுக்காக பிறந்தான்? கானாயன் கடிமனையில் நெய்யுண்டு தயிர் பருக நந்தன் பெத்த ஆனாயன்னு தெரிவிக்கிறார் திருமங்கையாளர். இந்த ஆயர்களுடைய மனைகளிலெல்லாம் புகுந்து நெய்யும் பாலையும் பருகுவதற்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணிருக்கான்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவனுக்கு நெய் குறைஞ்சு போயிடுங்க. அவனுக்கு எவ்வளவு தேவைன்றான், எவ்வளவு சாப்பிடக்கூடியவன், உலகமுண்ட பெருவாயனம். அட்டுக்கு விசோத்து பருப்பதமும் தயிர் வாவியும் நெய்யளரும் அடங்க பொட்ட துத்தி. இந்திரனுக்குன்னு எல்லாம் படையல் வைக்கிறார்கள். படையல் வைக்கக்கூடிய காலத்துல எப்படி வைக்கிறார்கள் அந்த தேவதா கோபாலர்கள் எல்லாம் கேட்டா, அட்டுக்கு விசோத்து பருப்பதம்னா பருவதம் மலை, அந்த சோரை வந்து அப்படியே வச்சிருக்கான். அப்படி குவித்து இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய மலையை போல இருக்கான். தயிர் வாவி ஒரு பெரிய கிணறு வெட்டி அதுல ஜலம் இருந்தா எப்படி இருக்கும், அத போல அந்த அந்த பிரசாதத்துல பள்ளத்தை வெட்டி தயிரை கொட்டிருக்காங்க. ஒரு கிணறு போல கிணத்துல ஜலத்தை கொட்டினது போல இருக்கான் தயிர். நெய் அலரும், நெய் அலருன்னா அந்த கிணத்துல தண்ணி இருந்தா கீழே சகதி இருக்குமே, அந்த சகதியை போல நெய்யானது அப்படியே கீழே தேங்கி கிடக்குறதான். அவ்வளவு பிரசாதத்தையும் இந்திரனுக்கு ஒரு வருஷமும் படைத்து கொண்டிருந்தவர்களா இருக்கக்கூடிய இந்த ஆயர்கள் எல்லாம் கண்ணன் வந்தான். இல்ல எவனோ கண்ணால காணாதவனா இருக்கக்கூடியவன் இந்த இந்திரன். அவனுக்கு போய் இதெல்லாம் எதுக்கு படைக்க வேணும், நமக்கு மழையை கொடுக்கக்கூடிய இந்த கோவர்தன மலைக்கு, அந்த கோவர்தன மலைக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். உடனே கண்ணன் சொன்ன வார்த்தைக்கு அங்க மறுபேச்சு பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை, சரியுன்னுட்டான். கண்ணனே என்ன பண்ணான், ஒரு நரம் கோவர்தனோஸ்மின் தானே ஒரு மலையை போலே ஒரு உருவை எடுத்துக்கொண்டான். அவ்வளவு பிரசாதங்களையும் தானே ஸ்வீகரித்தான், தானே மொத்தத்தையும் சாப்பிட்டான். அப்ப பாருங்க, கண்ணனுக்கு எவ்வளவு பெரிய உலகமண்ட பெருவாயனா இருக்கக்கூடிய நாங்கள்லாம் இந்த தயிரும் பாலையும் வண்ணியும் சாப்பிட்டோம்னா கண்ணனுக்கு குறைஞ்சு போயிடுமே. அதனால நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு சொன்னோம்னு சொல்லக்கூடியதா இருக்கு. நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. நாட்காலே நீராடினா பின்மாலை பொழுதிலே எழுந்து நீராடக்கூடியதுக்கு நாட்காலே நீராடின்னு சொல்லக்கூடியது. அவர்கள் நோன்புக்கு பின்மாலை இல்லை, இன்னும் சொல்ல போனா அந்த பின்மாலைக்கும் முன்னாடி அபரராத்திரின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில எழுந்து இவர்கள் நோன்புக்கு அனுகுணமாக அங்கமாக அவரிடத்துல போய் அந்த நீராட்டல் போகிறார்கள்னு காட்டக்கூடியதாரு. அப்படி போகக்கூடியவர்கள் ஏன் அந்த மாதிரி அபரராத்திரியில இவர்கள் போகிறார்கள் அப்படின்னு கேட்டால் சொல்றார், அதுக்கு ராமாயணத்துக்கு ஒரு உதாரணம் எடுத்துறார். பரதன் என்ன பண்றான், ராமன் வனவாசத்துக்கு போன உடனே போய் ராமனை அழிச்சிட்டு வரணும்னு போனான்னா ராமன் என்ன பண்ணான், தன்னுடைய பாதுகையை கொடுத்து இதை வச்சு நீ ராஜ்யத்தை ஆண்டு போகணுட்டான். சரின்னு உடனே பரதன் திரும்பி வந்தான். அந்த பாதுகையை வச்சு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கான். நந்தி கிராமன்ற அயோத்திக்கு உள்ளேயே பிரவேசம் பண்ணல, நந்தி கிராமன்ற ஊர்ல இருந்துட்டு அந்த ராஜ்யத்தை, அந்த பூமி பாரத்தை ஆண்டு வருகிறான். அயோத்தியா மாநகரத்தினுடைய அந்த ராஜ்யத்தை ஆண்டு வருகிறான். அவன் எப்ப குளிக்க போவான் அப்படின்னு கேட்டால், அவன் ராஜகுமாரன்லாம் எப்படி குளிக்கணும், சாதாரணமா இல்லத்துல எப்பேற்பட்ட இது இருக்கும், அவனுக்கு சௌகரியங்கள்லாம் இருக்கும். நல்லா வந்து வெந்நீர்ல குளிச்சு பழக்கப்பட்ட, உஷ்ணோதகம்னு சொல்லக்கூடிய வெந்நீர்ல குளிச்சு பழக்கப்பட்டோம். லக்ஷ்மணன் சொல்றான், ஐயோ நான் கேள்விப்படுறேன், பரதன் வந்து அபரராத்திரியில போய் சரையூல போய் தீர்த்தம் ஆடுறான். நாமே ராமா தெரியுமா அண்ணா உனக்குன்னு கேட்கறான். ஐயோ அப்படியா அப்படின்னு கேட்டான். அபரராத்திரியில போய் எதுக்கு தீர்த்தம் ஆடுறான் அப்படின்னு கேட்கறான். இவன் பார்த்தால எல்லாரும் பொழுது பிடிச்சப்புறம் எல்லாரும் கண்பட இவன் சரையூல போய் தீர்த்தம் ஆடினானா என்ன சொல்லுவான், அந்த ஊர்ல இருக்க வாழலாம். அண்ணனை காட்டுக்கு அமைச்ச பாவி போய் இந்த மாதிரி போயிட்டு இருக்கான் பாருன்னு அவனுக்கு போய் வெய்வார்களோன்னு ஏசுவார்களோன்னு அவனுக்கு பயம் ஏற்பட்டது. அதனால அபரராத்திரியில யார் கண்ணிலையும் படையாத சரையூல போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துட்டு வந்தான் பரதன் சொல்லப்படுது. அது போல இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த நோன்புன்னு சொல்லக்கூடியது பிராப்த கர்மம்னு பலவிதமாக நம்ம நிரூபணம் கீழே பார்த்தா கூட இவர்கள் என்ன நினைக்கிறானா, யாராவது ஒருத்தர் எம்பெருமானை அடைவதற்காக இவர்கள் அதிப்பிரவருத்தியாய் அப்பிராப்த கர்மமாய் இருக்கக்கூடியது செய்து விட்டார்கள் யாராவது சொல்லுவாளோ அப்படின்றதுக்காக நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோ. மையிட்டெழுதுவோம், கண்ணுகளுக்கு அலங்காரமா இருக்கக்கூடிய இந்த மையை இட்டுக்கொள்ள மாட்டோம் தெரிவிக்கிறார்கள். இந்திரியங்கள் பல இந்திரியங்கள் இருக்கு. பஞ்சேந்திரியங்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியது எதுன்னா சத்துரேந்திரியம் சொல்லக்கூடிய கண்கள் தானே. அப்படிப்பட்ட கண்கள் இருந்தாதான் எம்பெருமானை அனுபவிக்க ஏதுவாய் இருக்கும்.
அதனால எபெருமானை அடைந்து அவனை பார்த்து கண்ணாலே கண்டு அவனுடைய அழகை பருகி அவனை சேவிக்க முன்னாடி நாங்கள் கண்களுக்கு எந்த விதமான அலங்காரங்களையும் செய்து கொள்ள மாட்டோம். மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். மலர்னா எங்க சூடிக்கிறோம்? நம்முடைய தலைவால சூடிக்கிறோம். இந்த கூந்தல்ல சூடிக்கக்கூடியதா இருக்கிறது. நிஜமாவே அது இந்த கூந்தல்ல சூடிக்கூடியதுதான் ஒரு பெரிய ஆபரணமா? அதுதான் சிரோபூஷணமான? இல்லை இல்லை. எங்களுக்கு எது சிரோபூஷணமா இருக்கக்கூடிய நின் பாத பங்கயமே தலைக்கணியாய், உன்னுடைய திருவடியை தான் எங்களுக்கு எங்களோட தலைக்கு பூஷணமாய் ஒரு நகையாக இருக்கக்கூடியது. தாள் கண்டு கொண்டேன் தலைமையில் புனைந்தேன். உன் திருவடியை கண்டு கொண்டு என் தலையில வாங்கி வச்சுட்டேனே, அது தலைமையில் புனைந்தேனே அப்படின்னு சொல்ல முடியாது. எம்பெருமானுடைய திருவடி இணைகளை நம்முடைய சிரசிலே தரிப்பது தான் ரொம்ப பெரிய ஆபரணமே தவிர மலரிட்டு நான் முடியும்னா அப்படிலாம் இந்த அந்த திருவடியை எங்களுக்கு அடையிற சமயம் வரைக்கும் எந்த மலரையும் நான் விட மாட்டோம். இன்னொரு அர்த்தமும் தெரிவிக்கிறார். கண்ணனை பெருமானே எங்களுக்கு பூவை சூட்டி விடணும், அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம். அப்போ கண்ணனை அடைந்து விட்டார்கள்னு தானே அர்த்தம்னு காட்டக்கூடியதா இருக்கிறது. மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதும். செய்யாதன செய்யோம் அப்படின்னா செய்யக்கூடாதவற்றை செய்ய மாட்டோம்னு அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் செய்யக்கூடாத செய்ய மாட்டோம்னு சாமான்யமான விதி. அது அதுல விசேஷ விதி எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் பண்றது இல்லை, நாம கூட செய்யக்கூடாதுன்னு ஒரு காரியம் வருதுன்னா செய்வோம், ஆனா செய்ய மாட்டோம். அப்போ சொல்லக்கூடியதுல அதுல மர்மமாக விஷயம் ஏதாவது இருக்கான்னு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு காட்டுகிறார்கள். விதி நிஷித்தமாய் இருக்கக்கூடிய சாஸ்திரத்தாலே விதிக்கப்பட்டதாய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது பூர்வர்களுடைய அனுஷ்டானத்தில், நம்முடைய பெரியவர்கள் அனுஷ்டானத்திலே அதை கடைபிடிக்கவில்லைன்னா அதை நாங்கள் அனுஷ்டிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடியது. மேல தெரிவிக்கிறோம். மேலையாறு செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் மேல திருப்பாவிலே மேல தெரிவிக்க போறோம். மாலைய மணிவண்ணா பாசுரத்துல மாலைய மணிவண்ணா மார்கழி நீடுவான் நீராடுவான். மேலையார் மார்கழி நீராட்டம்னா என்னன்னு கேட்க போறோம். இதெல்லாம் மேலையார் செய்வர்கள், ஆச்சாரியர்கள், முன்னே இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுஷ்டித்தது இது. அவர்கள் கடைப்பிட்டது ஆச்சாரம் இது. அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். மேல இதை விஸ்தரணம் பண்ண போறோம். அப்போ சாஸ்திர விகிதமாய் சாஸ்திரத்தாலே சொல்லப்பட்டதாய் இருந்தாலும் அது பூர்வர்களாலே சிஷ்டாச்சாரியர்களாலே அனுஷ்டிக்கப்படாததாய் பிடிக்கப்படாததாய் இருந்தானா அதை நாங்க செய்ய மாட்டோம். தர்மக்கிய சமயா பிரமாணம் வேதா ஆபஸ்தம்பர் தன்னுடைய சூத்திரத்தை தெரிவிக்க. ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் தர்மக்கிய சமயா பிரமாணம் வேதாஸ்தான் இருக்கிறது. வேதத்தை போல பெரிய சிறந்த பிரமாணம் எதுவுமே கிடையாது. ஆனால் சொல்றார் தர்மம் பெரியவருடைய அனுஷ்டானம், அது கொள்கை என்ன இருக்கோ அவர்கள் எந்த கடைபிடிக்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு பிரமாணமா இருக்கு. அதை கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் செய்வோம். இப்ப வேதம் இருக்குன்னு வேதமும் எங்களுக்கு பிரமாணம். ஆனால் பிரதானமான பிரமாணம் எது, முக்கியமான பிரமாணம் எது அப்படின்னு கேட்டால் சான்றோர்களின் சான்றோர்கள் எந்த பழக்க வழக்கங்களை கடைபிடித்தார்களோ அதை தான் நாங்கள் கடைபிடிப்போம். வேதத்துல சொல்லிருக்கிறது வேதத்தையும் கடைபிடிப்போம். அவர்கள் சொல்லதுல ஏதாவது ஒரு குறை சொல்லாத விஷயங்கள் ஏதாவது வேதத்துல இருக்கிறது கடைபிடிப்போம். வேதமும் எங்களுக்கு பிரமாணம், இரண்டாவது பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. தர்மக்கிய சமயா பிரமாணம். அப்ப கேக்குறாரு, இப்ப நோன்பு நோக்கிறேன்னு சொல்றீங்களே, இது என்ன சிஷ்டாச்சார சித்தமா? இதெல்லாம் பூர்வர்கள் எல்லாம் அனுஷ்டித்திருக்காரா கடைபிடித்திருக்கிறார்களா ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்கு. பூர்வ மீமாம்சைன்ற சாஸ்திரத்துல தெரிவிக்கக்கூடியது ஓலாதிகரண நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஓலாதிகரண நியாயத்துல இந்த இது ஓலைன்னு சொல்லக்கூடியது என்னன்னா வசந்தோத்சவம் தெரிவிக்கிறார். வசந்தோத்சவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பங்குனி மாசத்திலே கொண்டாடக்கூடிய ஒரு உற்சவத்துக்கு பேர் வசந்தோத்சவம் பேர். நம்ம கிரமமா பண்ற வசந்தோத்சவம் இது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் வடதேசத்தெல்லாம் ஹோலின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. இந்த ஹோலி பண்டிகை தான் அந்த ஹோலி பண்டிகை தான் ஓலாதிகரண நியாயத்தாலே குறிப்பிடப்பட்டதா இருக்குது. சிஷ்டாச்சார சித்தம்னு காட்டுகிறாங்க. அப்போ அது பார்க்கக்கூடிய காலத்துல என்ன அதுன்றதுனா இந்த நோன்பயம் என்னன்னா அந்த பூர்வ மீமாம்சையில தெரிவிக்கக்கூடியதா இருக்கக்கூடியது, சிஷ்டாச்சார சித்தமா இருக்கக்கூடியது, அதையெல்லாம் இவர்கள் கடைபிடிக்கிறார்கள்னு சொல்லக்கூடியதா இருக்குது. மேலையார செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோம். தீக்குறளைனா ஒரு தூஷணமான வார்த்தைகளை, பிறரை ரொம்ப கடினமாக பேசுவது, தாழ்ச்சியாக பேசுவது, இதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், செய்ய மாட்டோம் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்றது ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இருக்கு. தோழிமார்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடிய காலத்தை எப்படி பேச போறா கீழே பாருங்க. பேய் பெண்ணே உண்மகள் தான் உண்மையோ அன்னி சிவிடோ. ஆனால் உன் பெண்ணு என்ன சிவிடா? தூக்கத்துல இருக்காளா? மந்திரப்பட்டாளா? அப்படின்லாம் கேட்க போறான்.
அதே நாயக பெண் பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய், நீங்க எல்லாம் நடுநாயகமாக இருக்கக்கூடியவன். இந்த மாதிரி வந்து புகழ்ந்து பேச போறோம். இப்படி எதை சொன்னாலும் ஒரு ஏற்றமாக பேசினாலும் சரி, தாட்சியாக பேசினாலும் சரி, இதெல்லாம் என்ன பண்ண தீக்குறளை சொன்னோம்னா அவங்க ஒரு காலத்துல போய் எம்பெருமானை அடைவாங்க. சித்தஞ்சிறுகாலை போய் சித்தஞ்சிறுகாலை பாசுரத்தை எம்பெருமானை அடையக்கூடிய காலத்துல அவரிடத்துல இந்த குறைகளை எல்லாம் போய் சொல்ல மாட்டோம். இவன் என்ன பேய் பெண்ணுன்னு சொன்னான், அவன் என்ன ஊமைன்னு சொன்னான், இவன் என்ன செவிடுன்னு சொன்னான், இந்த மாதிரி குறைகள் எல்லாம் எம்பெருமான இடத்துல சொல்லவே மாட்டோம். எப்படின்னு கேட்டால் சீதா பிராட்டியை போலே. சீதா பிராட்டி அசோகவனத்துல ராவணனாலே சிறைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய காலத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் எவ்வளவு பாடுபடுத்தினான், எவ்வளவு கடுஞ்சொற்கள் சொன்னால், எவ்வளவு அவளை அடித்து துன்புறுத்தினார்கள். அப்படிப்பட்ட அந்த துன்பங்களை எல்லாம் எந்த கிராமனோட தனியா இருந்த காலத்துல கூட அவள் சொன்னதே இல்லைன்றான். சொன்னதே இல்லை, ஒரு காலத்திலையும் சொன்னதே இல்லை. இப்படிலாம் என்ன பாடுபடுத்திருக்கான்னு சொன்னதே இல்லை. ராவணனை ராமன் ஜெயித்தான், ராவணன் மாண்டு போனான். திருவடி அனுமானம் அனுப்புறார், ராமன் அனுப்புறார், போய் சீதா பிராட்டி இடத்துல ராமன் ஜெயித்தான்ற விஷயத்தை சொல்லிட்டுவான்னு சொல்லி அனுப்புறார். வந்த அனுமான் என்ன சொல்றா, ராவணன் மாண்டு போனான், ராமனுக்கு ஜெயம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன பண்ணார், பிராட்டி நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா. என்ன வரம் கொடுக்கணும்னு கேட்டான். இந்த ராட்சசிகள் எல்லாம் என் கையால நல்லா பிராண்டி பல்லால கடிச்சு காலால போட்டு மிதிச்சு அவர்களை துவம்சம் பண்ணணும்னு. அவனுடைய பிராட்டி சொன்னான், ஏற்கனவே காருண்யம் உடையவள், கருணை உடையவளா இருக்கக்கூடிய பிராட்டி, என்ன நீ இப்படி சொல்றீங்க? அவன் என்ன பண்ணிட்டான், அவர்கள் எஜமானன் என்ன சொன்னானோ அந்த காரியத்தை பண்ணிட்டான். முதலாளி செய்வதை சொன்னதை செய்ய வேண்டித்தான் தொழிலாளியுடைய கடமை. உனக்கு என்ன முதலாளி ராமன் இல்லையா? ராமன் என்ன காரியம் உனக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டான். உன்னை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு வரதான் சொன்னார். ராவணன் மாண்டான், ராமன் ஜெயித்தான்ற விஷயத்தை நாம் முன்னே கை கொள்ளுவோன்ற விஷயத்தை தான் சொல்ல வந்தார். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னவோ, உனக்கு கொடுத்த விஷயம் என்னவோ அதை தானே நீ பண்ணணும். உன் முதலாளி சொல்லாத காரியத்தை நீ பண்றிய, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு. பாபானாம் வா சுபானாம் வா பதாருகானாம் பிளவங்கமாம் காரியம் கருண மாரியேன நகஸ்தின்னா பராத்தியதி. இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்கள் யார்? எல்லாருக்கும் எல்லா விதமான குற்றமும் இருக்கும். மொத்த நம்ம அப்படி கை காட்டக்கூடிய காலத்துல இப்படி அந்த கையை காட்டினோமானால் இந்த கை நம்மளை காட்டுதான் இருக்கும். அதனால இந்த உலகத்திலே குற்றமற்றவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல அவர்களையும் தண்டிக்க வேணுமான்னு கேட்டவள். அப்படிப்பட்டவள் எம்பெருமான இடத்துல ராமனுடைய தனியா இருக்கக்கூடிய காலத்திலே கூட இந்த ராட்சசிகள் அசோகவனத்திலே தனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னு கூட சொன்னது இல்லை. அதுபோல இவர்கள் தீக்குறளை சென்னோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம்னாலும் பிச்சை தான், பிச்சைனாலும் பிச்சை தான். ஐயம்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், கௌரவியர்கள், ஒரு ஆச்சாரிய புருஷர்கள், ஒரு ஜீயர் சுவாமிகள், ஒரு நல்ல மதிப்பு மிக்கவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய பண்ணக்கூடிய அந்த சேவை, அந்த சம்பாவனைகள்லாம் எப்படிப்பட்டது, அது ஐயம்னு தெரிவிக்கிறார்கள். பிச்சை அப்படின்னா சாதாரண வறியவர்களா இருக்கக்கூடியவர்கள், வாசல்ல கோயில் வாசல் இருக்க போகக்கூடிய காலத்துல சுவாமி ஏதாவது கொடுக்கும் அப்படின்னா கொடுக்குறோம். அது பிச்சைன்னு சொல்லக்கூடிய ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஆந்தனையும் கை காட்டினா நல்லா தாராளமா கொடுக்கணும். எப்படின்னா என் மனசுக்கு திருப்தியா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர்கள் மனசுக்கு திருப்தியா இருக்கணும். நம்ம கொடுக்கறத பார்த்த உடனே சுவாமி நீங்க கொடுத்தது போதும் சுவாமி, இது மேல வேண்டான்னு அந்த ஐயமும் பிச்சையும் வாங்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதா இருக்கணும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். உயுமார் எண்ணி எம்பெருமானை அடைந்து நாங்களெல்லாம் உய்வடைய வேண்டாம். அந்த உய்மாறன் உய்வதை எண்ணி உகந்தியாக நாங்களெல்லாம் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடியதான் இந்த பாசனத்தை நிறைவு செய்கிறார்கள். இந்த பாசனத்துடைய அர்த்தத்தை இந்த இடத்துல முடிக்கலாம். மணியம் 8:20 ஆப்போது. அதனால இந்த வையத்து வாழ்வீர்கள் பாசனத்தோட அனுபவத்தை இந்த இடத்துல தலை கட்டுகிறேன். நாளைக்கு அற்புதமான பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லக்கூடிய பாசுரம். திருப்பாவைக்கு பலஸ்ருதி பலன் சொல்லக்கூடிய பாசுரங்கள் 2 பாசுரம். ஒன்று சாதாரணமா ஒரு பாசுரத்தை தான் பலன் சொல்லுவா. ஆனால் இந்த ஓங்கி உலகளந்தான்ற பாசுரத்துல 2 பாசம், திருப்பாவையில 2 பாசுரத்தை ஓங்கி உலகளந்த ஒரு இது, வங்கக்கடல் கடைந்தான்னு 30வது பாசுரத்திலே ஒரு பலஸ்ருதி சொல்றார். ரொம்ப அருமையான பாசுரம். அதன் அர்த்தத்தை என்ன அப்படி அந்த பலஸ்ருதியை நமக்கு ஆசாசிக்கிறாள் ஆண்டாள் அப்படின்றத நாளை அவசியம் அனைவரும் கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியே அமைகிறேன். இன்றைய பாசுரமா இருக்கக்கூடிய ஓங்கி உள்ளாள் அந்த பாசுரத்தை அனைவரும் கூடியிருந்து அனுசந்திக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். ஈங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள
பூங்குவளை போதில் புதிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முதபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரிம்பாவாய் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாதృமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தவே ஆதிவீதிகராரியாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதృமுனிபாதாப்ஜ சேவினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் தடை நல்ல இன்பம் தலைப்பெய்தெங்கும் தழைக்கவே லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. வீடியோ அது லங்கா